சரி, அப்ப இந்த 2016 நமக்கு 14 ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இதுல கூட்டுக்கல்வி வந்திருக்கு. அப்ப கூட்டத்துல ஒரு கொத்து அங்கால தாமரையை தந்து அது நீர்ல இருக்க மாதிரி வச்சு அவனுக்கு ஒரு கூட்டுக்கல்வி செட்டப் வந்திருக்கு. அப்ப இந்த கேள்வி வந்த பிறகு இதே மாடல்ல வந்து நிறைய கேள்வி எடுத்துட்டாங்க. ரீசெண்டாவும் FWC பேப்பர்ஸ் மற்றது ராயல் காலேஜ் பேப்பர்ல எல்லாம் இந்த மாதிரி கேள்வி வந்திருந்தேன். அப்ப இந்த கூட்டுக்கல்வி செய்யறதுக்கு சில ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு. அப்ப இந்த கூட்டுக்கல்வி செய்ய நேரம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் ஆகணும். அப்ப இப்ப நம்ம பார்த்தோம் சொன்ன கூட்டுக்கல்வியை பொறுத்த மட்டும் ஏபிசின்னு சொல்லி 3 விஷயம் இருக்கு. அப்ப இந்த கூற்றுக்கேள்விகள் செய்ய நேரம் வந்து சில கூற்று பிழையா வழங்கும், தெளிவான முறையில பிழையா இருக்கு. அப்ப அந்த கூற்றுல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைண்டா அதோ அதுல வர ஆன்சர்ஸை கட் பண்ணி போலாம். ஏன்னு சொன்னா இது வந்து சம்டைம் உங்களுக்கு யோசிச்ச வச்சாது டைம் மிச்சம் படுத்து. பிசிக்ஸை பொறுத்தவரை டைம் மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கணும். ஸோ அந்த டைமை நீங்க சேவ் பண்ணணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானை போட்டுக்கோங்க. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அசையாத ஏரியின் மேற்பரப்பின் மேலே காற்று வீசும் போது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நீரில் மிதக்கும் ஒரு ஆகாய தாமரை கொத்து வேகம் வீருடன் காற்றின் திசையில் இயங்குவதாக காணப்படுகிறது. பின்வரும் வி பற்றிய கூற்றுக்களை கருதுக. நீங்க அன்லைன் பண்ண வேண்டிய வேர்டு என்ன சொன்னா வேகம் வி. வேகம் வியோட. அப்ப வேகம் வியோடன்னு சொல்லி சொன்னா மாறா வேகம் வியோட தான் இதை செஞ்சுட்டு இருக்குது. வீண்டு செல்லு வேகத்துல பர்மன் வந்து செய்யுது மாறாது. அப்ப அந்த வீட பர்மன் மாறாம இருக்குன்னா மாறா வேகம் வியோட காற்று இந்த திசையில் வீசுண்டா அந்த திசை வழியா செஞ்சுட்டு இருக்கு. அப்ப மாறா வேகத்தோட போகணும்னு சொன்ன இது வந்து அவன் கேள்வியிலே சொல்லிட்டான். மாறா வேகத்தோட போகணும்னு சொன்னா இதுல வர விலையில் விசை வந்து பூஜ்ஜியம், இது வர விலையில் விசை வந்து பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப விலையில் விசை பூஜ்ஜியம் சொன்னா நீங்க ஒரு விஷயம் நீங்க பிரயோகிச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு வர தட விசையும் அந்த விஷயம் என்ன செஞ்சிருக்குது ஈக்குவலா இருக்க போகுது. சரியா? இப்ப இதுல நம்ம இந்த ஏ கூட்டுற பார்ப்போம். ஏ கூட்டு என்ன சொல்லுவாண்டா வியில் பருமனானது வளிமூலக்கூறுகளின் கொத்துக்கு உந்தமிட மாற்றப்படும் வீதத்தை சார்ந்தது. இப்ப உண்மையிலே ஒரு பொருள் ஒன்று இதுல மிதக்குன்னு சொன்னா நீர்ல மிதக்குன்னு சொன்னா ஒரு தட விசை ஒன்று இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள நீங்க பாத்திருப்பீங்க இந்த இதுகள்ல ஆத்துல கடல்ல இல்லாட்டி குளங்கள்ல நீங்க ஏதாவது ஒண்ணு இழுத்துட்டு வர நேரம் அந்த நீர்மேற்குள்ள இழுத்துட்டு வர நேரம் அதை தடுக்க மாதிரி உள்ளால் இழுக்க மாதிரி ஒண்ணு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப இது வந்து பேசிக் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் படிச்சவங்களுக்கு நான் சொல்லுவேன். சரி ரிப்பீட்டர்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ப்ரொப்ப வச்சு யோசிச்சா ஒரு தடவிசை ஒன்று இருக்கு. ப்ரொப்பல வர அந்த தடவிசை வந்து F7 6π நீட்டா ஏவிய ஒத்தது அது கோலத்துக்கு. அப்ப இது தாமரை வேறொரு ஷேப் இருக்கிறதால இது எஃப் வந்து ப்ரொபோஷனல் டு நீட்டா தான். ஆனா இந்த ஈக்குவேஷன் வந்து இங்க செல்லுபடி ஆகாது. இது கோலத்துக்கு தான் ஈக்குவேஷன், ஆனா எஃப் ப்ரொபோஷனல் டு நீட்டா. சரி என்ன ரிப்பீட்டர்ஸுக்கு இது ஓகே. மத்தவங்களுக்கு நான் சொல்லுங்க நீங்க என்ன படிச்சல ப்ரொப்ல நீங்க பாருங்க ஒரு பொருளோட நீர்ல எடுத்துட்டு வரீங்கன்னு சொன்னா ஒரு தடவிசை நீங்க உணர்வீங்க. அப்ப தடவிசைன்னு சொல்லுவது அது வழியா இதால கொடுக்கப்படுது. அப்ப மாறாவேத்தோட போகுதுன்னு சொன்னா இது இப்ப இங்கால அசைய நேரம் நீர் என்ன செய்யும் போடாம இழுக்கும். அப்ப நீங்க ஒரு விசையை கொடுத்துதான் நீங்க அசைச்ச வேணும். அப்ப அந்த விசை எப்படி இந்த தாமரை கொத்துக்கு வழங்கப்படுகிறது அதை நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா வளிமூலக்கூறுகள் போய் என்ன செய்யும் சொன்னா தாமரை குத்துல இருக்கு அந்த பூட இதழ்ட பகுதிகள்ல இல்லாட்டி அந்த வடிவமைப்புல மோதுவ நேரம் பட்டு தெரிச்சிச்சுன்னு சொன்னா இங்கே ஒரு உந்த மாற்றம் அதாவது கணத்தாக்கு கொண்டு ஏற்படும். இந்த மாற்றத்தை நம்ம கணத்தாக்குன்னு சொல்லுவோம். அவ அந்த கணத்தாக்குற விளைவால அது என்ன செய்யும் விசையை வழங்கி இதை அப்படி யோசிச்ச வச்சு. அப்ப இங்க இதுதான் நடக்குது. அப்ப மோதுவ வழியில வேகம் கூடுதலா இருந்துன்னு சொன்னா வேக மாற்றம் கூடுதலா வந்தா கணத்தாக்கு கூடும். கணத்தாக்கு கூடினா இது இங்கால போச்சு என்ன நடக்க போகுது கூட்டினாலும் ஸ்பீட்ல மாறாவேகத்தோட போயிடும். உதாரணம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் மெதுவா ஒரு பொருளை தண்ணியில் எடுத்துட்டு வரதுக்கும் ஸ்பீடா எடுத்துட்டு வரதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப ஸ்பீடா எடுத்துட்டு வரச்சுன்னா அவர் என்ன செய்யும் நல்ல ஸ்பீடான ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம், இவர் வந்து மெதுவான ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். அப்ப அதுதான் நீங்க டிபெண்ட் ஆகிருக்கு. சோ ஏ கூட்டு என்ன செல்ல வருதுன்னா வீண் பருமனானது வளிமூலக்கூறுகளின் கொத்துக்கு உந்தமிட மாற்றப்படும் வீதத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியது வந்து சரி கொத்துக்கு உந்தம் இடமாற்றப்படுவதாலதான் இங்க என்ன நடக்க போகுதோ இது வந்து அசையுது. சோ வேகத்துல பருமன் வந்து குடுக்கோ ஃபோர்ஸ் வளிமூலக்கூறுகள் மோதல கொடுக்கும் விசையில வந்து இருக்கு. ஏ கூட்டு சரி. இப்ப ஏ சரின்னு சொன்னா நீங்க உடனே வந்து 2 4 5 ஆன்சர் தான் வரையலாம். 2வது இல்லாட்டி 4வது இல்லாட்டி 5வது மத்த எதுவும் வர சான்ஸ் இல்ல. சோ அந்த ஆன்சர்ஸ் என்ன செஞ்சிருங்க மத்த ஆன்சர் ஒமிட் பண்ணிருங்க. அப்ப இதால வந்து ஒரு பை மிஸ்டேக்ஸ் வந்து இல்லமா. சரி இப்ப அடுத்த கூட்டுக்கு போகும். பியை பார்ப்போம். வீண் பருமான நீரின் பிசுக்குமே சார்ந்தது. சரி இது வந்து இந்த 22 பேஜுக்கும் 21 பேஜுக்கும் கொஞ்சம் புதிய வேர்ட்ஸா இருக்கலாம். சம்டைம் 21 படிச்சிருப்பீங்க. பிசுக்குமே சார்ந்து இருக்கு. பிசுக்கு அந்த தடை விசை அந்த தடைக்கான ஒரு இது உண்டு. அது நீர்ல தன்மையை தங்கி இருக்கு. ஒரு நீருக்கு வித்தியாசப்படுமே. அப்ப அதால அந்த நீட்டா வந்து ஒன்றுக்கும் திரவங்களுக்கு வித்தியாசப்படுவதால அந்த தடை வந்து ஒவ்வொரு திரவத்தையும் அங்க இருக்கு. சரியா?
அப்ப அதை நீங்க லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. சோ பி கூட்டு சரி. அப்ப பி சரியா சொன்னா ஏயும் பியும் சரின்னு சரி சொல்லிட். சோ 4வது ஆன்சர் உங்களுக்கு வரையலாம். அப்ப 1 ஆன்சர்ல உங்களுக்கு வரக்கூடியதா இருக்க போகுது 2 இல்லைன்னு 5. இப்ப நீங்க அடுத்ததை பாத்தீங்கன்னு சொன்னா சி கூட்டு பியின் பருமனானது கொத்தின் திணிவை சார்ந்தது. நிறைய பேர் சரின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இது பிழையான ஒன்று. இப்ப இங்க கொத்துற திணிவா உள்ள இந்த கணத்தாக்குன்னு சொல்ல நீங்க யோசிச்சு திணிவு சார்ந்து இந்த வளிமூலக்கூறு மோதத்தாலதான் இந்த கணத்தாக்கு வழங்கப்படுது. மாறா வேகம் செல்லியத்தால இல்ல விலை விசப்பூச்சியம் அது 10 கிலோகிராம் இருந்துன்னு சொன்னாலும் நீங்க 10 நியூட்டன் கொடுக்கீங்க. தடவிசை இங்க 10 நியூட்டன் வருதுன்னு சொன்னா இந்த நீட்டாக்கு ஏத்த மாதிரி இந்த தடவிசைக்கு ஏத்த மாதிரி வேகம் செட் ஆகாம சரி. அப்ப அந்த மாறா வேகத்தோட போகும். 20 கிலோகிராம் இருந்துன்னு சொன்னாலும் அந்த மாறா வேகம் 10னா 10ஓட போய் இங்க குடுக்க விசைக்கு ஏத்த தடவிசை வர போதும். தடவிசை வேகத்துக்கு நேர்விசம்னா இருக்க போகுது. சோ இப்ப 10 நியூட்டன் தடவிசைன்னா 5 ms தான். அது 20 கிலோகிராம் இருந்தாலும் சரி 30 கிலோகிராம் இருந்தாலும் சரி. அப்ப அதால நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா தடவிசை இந்த தடவிசை மாறா வேகத்தோட வழங்கிட்டு இருக்கிறதால இங்க உந்தமிட மாற்றப்படுது. திணிவை சார்ந்தது இல்லை. அதாவது இது வேறொரு விஷயம் ஒரு ஒப்பமான மேற்பரப்புல பொருள் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு செல்லும் உந்தம் காப்படையும். சோ உந்தம் காப்படையத்தால திணிவை சார்ந்திருக்குன்னு சொல்லி உங்க தடவிசை இருக்கு. உந்தம் காப்பு இல்லைங்க. ஒரு விஷயம் மோதுகையால வழங்குது. அதால இது அசையுது. அவ்வளவுதான் இங்க வர விஷயம். அப்ப அந்த விசைக்கு சமனான தடவிசை நீர் வழங்குது. அதாவது மாறா வேகத்தோட போகுது. சோ நீர தடவிசை வேகத்துக்கு நேர்விசை சமன். சோ வேகத்துக்கு நேர்விசை சமனத்தால குறித்த தடவிசையை குறித்த வேகம் தான் இருக்க போகுது. அப்ப நீங்க வழங்க விச கூடினா மட்டும்தான் வேகத்தை மாத்தலும், குறைஞ்சா மட்டும்தான் வேகத்தை குறைச்சலும். திணிவை குறைச்சி திணிவை மாத்தி செய்ய இல்லை. சரியா? இது பொதுவான விஷயம். அப்ப இதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஏயும் பியும் சரி சி பில. இப்ப இதுல பிஏ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ ப்ரொப்பாடம் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் லேசான முறையில் இருக்கும். சரியா? உந்தம் செல்ல திணிவுல தங்கி இருக்கு. F7MA வராதா? F7MA இங்க வராது. ஏன்னா விலையல் விசை 0. F7MA வர F நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா விலையல் விசை இருக்கிற சந்தர்ப்பத்துல விலையல் விசை இல்லைன்னு சொன்னா F7MA ஈக்குவேஷன் யூஸ் பண்ண இயலாம். அது தெரிஞ்சுக்கோங்க. விலையல் விசை இருந்தா தான் உங்களுக்கு F7MA யூஸ் பண்ணலும். விலையல் விசை இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு F7MA யூஸ் பண்ண இயலாம். சரி, இங்க உந்தம் காப்படைய இல்லை. சோ உங்களுக்கு உந்தத்தை பத்தீங்கன்னா பேச இயலாம். ஏன்னு சொன்னா வளிமூலக்கூறு இதால விசை தான் இன்னைக்கு வழங்கப்படுது. சரியா? சி பார்ட் என்னன்னு சொன்னா இந்த கொத்துற திணிவை சார்ந்த இல்ல காரணம் வளிமூலக்கூறு மோதலால் விசை வழங்கப்படுது. சோ மாறா வேகத்தோடு போகுது. அந்த விசைக்கு சமனான விசை நீர் தட விசையா வழங்குது. அப்படித்தான் இந்த வளிமூலக்கூறு மோதுகள் இப்ப பாருங்க இப்படி இருக்குன்னு சொன்னா இந்த வளிமூலக்கூறு மோதி தெரிப்படைன்னு சொன்னா இதால இந்த திசையில ஒரு விசை கொடுக்க போகுது. அப்ப அது நீர் தட விசையா எங்களை சமனா பேணி அப்படியே மாறா வேகத்தோட செய்யும் பொருள் அப்படின்னு சொன்னதால இந்த தடை நீங்க கொடுக்க விசை கூடினா தட விசை கூடும். விசை குறைஞ்சா தட விசை குறையும். இந்த தட விசை வேகத்துக்கு நேர் விசை. அப்ப குறித்த தட விசை குறித்த வேகம் தான் இருக்க போகுது. 10 ms சொல்லும் போது 10 நிமிடம் தட விசை 20 போது 20 ms. சோ அந்த திணிவு இங்க சம்பந்தப்பட இல்லை. இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ப்ராப்பரா இருந்தாரு. சோ நான் மேலோட்டம் உங்களுக்கு ஏழ்மான அளவு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த 22 பேஜ். சரியா? சரி, அடுத்த வேலைக்கு மூவ் ஆகும். 15வது. அப்ப 15வது நீங்க வாங்க. இப்ப 2016 15வது எம்சிக்கு அதுல சில வேர்ட்ஸ் அன்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா எம்சிக்கு கூட முக்கியம் டேர்னிங் பாயிண்ட். ப்ரொப்ளவார் ஈக்குவேஷன் கோலத்துக்கு கோலத்துக்கு தான் தந்தேன். F7 6.8 AV. ஸோ வேகத்துல நீட்டாக்கும் வேகத்துக்கும் F7 தெரிஞ்சுக்கணும். அது கோலத்துக்கு, இது கோலம் இல்லை. ஸோ அந்த ஈக்குவேஷன் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ண மாதிரி இதுக்கும் ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கலாம். ஸோ அவ்வளவுதான். உங்க சிலபஸ்ல அந்த விஷயங்கள் இல்லை. ஆனா விஷயம் நேர்விசை சமன தொடர்பு தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த வளியில நிலைக்குத்தாவிலும் ஒரு பொருள்ல 4 துண்டுகளா சடுதியாக வெடிக்கின்றது. பின்வரும் வரைபடங்களில் எது வெடிப்புக்கு உடனடியாக பின்னர் துண்டுகளின் இயக்கத்தின் இயல்தகு திசைகளை காட்டுகிறது? வெடிப்புக்கு சற்று முன்னர் பொருளின் திசை. அன்லைன் பண்ணுங்க. வெடிப்புக்கு சற்று முன்னர் பொருளின் திசை. வெடிப்புக்கு சற்று முன்னர் பொருள் திசை எப்படி இருக்குன்னா கீழ் நோக்கி திசையில இருக்குது. அப்ப இருவைங்க சுயாதீனமா உள்ள ஒரு பொருள் அப்ப சுயாதீனமா கீழே வந்துட்டு இருக்கு. ஆரம்ப உந்தம் கீழ் நோக்கி திசையில மட்டும்தான் இருக்கு. கிடையான திசையில உந்தம் ஆரம்பம் இருக்குன்னு சொன்னா இல்ல. அப்ப
அப்ப கிடையான திசையில உந்தம் வரப்படா. அப்ப கிடை திசையில சரி விலை இது வரப்படா. அப்ப நீங்க இப்ப ஒன்னாவது படத்தை பார்ப்போம். ஒன்னாவது படத்துல பாருங்க, கீழ் நோக்கி ஒரு கூறு இருக்கு, மேல் நோக்கி ஒரு கூறு இருக்கு. அதாவது இயக்க திசையை காட்டுது. அந்த வெடிச்ச பிறகு அவருடைய இயக்க திசையை காட்டுது. இங்கால ஒரு பொருள் இயங்குது, இங்கால ஒரு பொருள் இயங்குது. இப்ப ஒவ்வொன்றும் ஒரு உந்தத்தை கொண்டிருக்க போகுது. இப்ப நீங்க பாருங்க, இந்த பொருளுடைய இந்த திசையில வேகம் இருக்க போகுது. இதை நான் கூறு பிரிச்சா ஒரு கூறுங்கால வரும், ஒரு கூறுங்கால வரும். அப்ப இது கேன்சல். இது ரெண்டையும் நீங்க எட் பண்ணத்தான் இருக்கும். ஏன்னா ஒரே திசை. அப்போ ஒரே திசையில நீங்க இதனை கூட்டுவீங்க. கூட்டினா இந்த திசையில விலையில் உந்தம் ஒன்று வருகிறது. அப்ப இந்த திசையில விலையில் உந்தம் ஒன்று வந்தா ஆரம்பத்துல அப்படி ஒரு கிட திசையில ஆரம்பத்துல இங்காலையோ கிட திசையில எந்த உந்தமும் இல்லை. இது ஆரம்பம். சோ கிட திசையில எந்த உந்தமும் இல்லை. அப்ப இப்படி புதுசா ஒரு உந்தம் ஒன்று உருவாக இயலா. கிடையா வரப்படும் சொன்னா ஆரம்பத்துல சொல்லிட்டான், நிலை குத்தா போல் கீழே விழுவுன்னு சொல்லி. அப்ப இப்படி கிட உந்தம் வர உந்தம் காப்படைய நேரம் ஆரம்பம் நேரத்துக்கு வந்து சமன் செல்லுதான். அப்ப கிட திசையில வரையலா. சோ இது வராது. அப்போ நான் ஆன்சர் ரெண்டாவதுக்கு வாங்க. ரெண்டாவது அதே மாதிரி கீழ்நோக்கி திசையில 2 கூறு இருக்கு, இங்கால ஒரு கூறு இருக்கு. அப்ப இது ரெண்டும் விரைவிலாகி கீழுக்கு வந்தா நிலைக்குத்துந்தம் காப்படையும். கிடையா புதுசா ஒரு உந்தம் வந்துட்டு ஆரம்பத்துல கிட உந்தம் இருக்கா இல்ல. அப்ப இறுதியா கிட உந்தம் வரையலுமா? சோ ரெண்டாவது பாதையாக இருக்கவும் மேலாம். சரியா? இப்ப மூணாவதுக்கு போவோம். மூணாவது பாருங்க, இந்த திசையில ஒரு வேகக்கூறு இருக்கு, இந்த திசையில ஒரு வேகக்கூறு இருக்கு, உங்களுக்கு இட திசையில ஒரு வேகக்கூறு இருக்கு. சரி, வெயிட் a minute. சரி, அடுத்தது எடுத்தீங்க சொன்னா இந்த திசையில ஒரு உந்தம் இருக்கு, இந்த திசையில ஒரு உந்தம் இருக்கு, இங்கால ஒரு உந்தம் இருக்கு, அதே நேரம் இங்கால ஒரு உந்தம் இருக்கு. இதை நீங்க பொறுத்த மட்டும் கூறு பிரிச்சதாரு சரி, இது கிடையா வரும். சரியா? மத்தது எல்லா நிலை குத்தமே நோக்கி தான் இருக்கும். பாருங்க, இதுவும் கிடையா வரும் கால திசையில, இதுவும் கிடையாங்கால திசையில வரும், இதுவும் நிலை குத்தமே வரும். இந்த கிட உந்தத்தை வந்து இங்காலும் ஈக்குவல் பண்ணி 0 ஆக்கினாலும் நிலைக்கு துந்தம் வந்து இறுதியா மேல் நோக்கி திசையில வரப்போகுது. ஆனா உங்களோட ஆரம்ப உந்தம் வந்து நிலைக்குத்து கீழ் நோக்கி திசையில இருக்கு. சோ இது ஆன்சருக்கு வரையலுமா? இது ஆன்சர் வரையலாம். சரியா? இப்ப அடுத்ததுக்கு போம், நாலாவதுக்கு போம். இப்ப நாலாவது சிற்படத்துக்கு போனேன்னா ஆரம்பம் பாருங்க மேல் நோக்கி இருக்கு 1, கீழே 2 இருக்கு, இந்த திசையில 1 இருக்கு. இதெல்லாம் கூறு பிரிச்சேன்னு சொன்னா 1 இந்த திசையில வரும், அடுத்து இந்த திசையில வரும். அப்ப இப்ப இது இல்ல. இப்ப பாருங்க, கிடையா ஒரு உந்தம் வந்துட்டு ஆரம்ப கிட உந்தம் இருக்கா? ஆரம்பமா கிட உந்தம் இல்லை. அப்ப இது சரி வரும் மாதிரி ஈக்க பாதைக்கு இது சரி வரும். ஏன்னா உந்தம் காப்படையணும். உந்தம் காப்படையாதால இதுவும் வராது. சரி, ஃபைனலா 5வது ஆன்சர் வரும். இப்போ ஒரு உள்ள வந்து பாக்குது 4 ரிஜெக்ட் சொன்னா 5வது ஆன்சர். நீங்க அதை பார்த்து நீங்க தேவையில்லை, அடிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா டைம் சேவ் பண்ணுறதுக்கு எம்சிக்கு முக்கியம். சரி, 50 எம்சிக்கு சொல்லி வந்து டைம் சேவ் பண்ணிக்கணும். ஸோ 5வது ஆன்சர் பார்த்து நீங்க தேவையில்லை. இல்லைன்னு நான் பார்க்கணும் சார். விளக்கத்துக்கு இப்ப நான் பார்ப்போம். இப்படி ஒரு திசையில இருக்கு, இங்கால ஒன்று வருகுது, கீழ ஒன்று வருகுது, இங்கால ஒன்று வருது. இப்ப நான் கூறு பிரிச்சா பாருங்க, இதற்கிட கூறு இப்படி வரப்போகுது, நிலைக்குத்து கூறு கீழ் நோக்கி வரப்போகுது. அப்ப இந்த விசை இப்ப இல்லை. இதற்கிட கூறு இப்படி வரப்போகுது, நிலைக்குத்து கூறு இப்படி வரப்போகுது. அப்ப இந்த விசை இல்லை. இப்ப இது 2 கிடக்கூறையும் இது பண்ணலாம். எனக்கு சரியா செப்பரேட்டா பண்ண மனசுல அளவுத்திரத்துக்கு எப்பவும் படம் தந்து இல்லை, வேகத்துக்கு எப்ப காவியில பர்மன் தந்து இல்லை. அப்ப இது வந்து இது ஈக்குவல் பண்ணலாம். சரியா? அப்ப இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணும். அப்ப கிட உந்தம் வந்து 0 ஆகிடும். நிலைக்குத்த 3 சேர்ந்து எங்க இருக்க போகுது? கீழ் நோக்கி இருக்க போகுது. அப்ப இந்த 3 சேர்ந்து இதை ஈக்குவல் பண்ணலாம். சோ இது சாத்தியமான பாதை. சோ 5வது தான் இந்த கேள்விக்கு ஆன்சரா இருக்கு. சரியா? இங்க உந்த காப்பு தத்துவத்தை வச்சுதான் பேஸ் பண்ணி தந்திருக்காங்க. இதே பேஸ் பண்ணி 2020 இந்த உந்த காப்பு தத்துவம் சொல்லி பயணப்பாதையை பேஸ் பண்ணி 2020 கேள்வி வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் வர ஃப்ரைடே தான் 2020 வர நினைச்சேன். சோ அந்த டைம்ல பார்ப்போம். சரியா? அடுத்ததுக்கு
சரியா? இப்ப அடுத்தது மூவ் ஆகும். 2016 வர 16 MCQ தேவையான நீங்க டிஸ்கஷன் எழுதிக்க. நீங்க ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு வந்து அந்த பிளவுட் இடத்துல வந்து உங்க டிஸ்கஷன் சரி பண்ணிக்கலாம். சரியா? மத்தபடி இதாவது ஸ்ட்ரக் ஆகுன்னு சொல்லுவீங்க எல்லாருக்குமா இல்ல ஒத்த 2 பேருக்குமா? ஏன்னா எந்த சைட்ல வந்து கவரேஜ் ஃபுல்லா தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக் ஆகுதா இருக்கும். ஸோ உங்களோட கனெக்ஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இடப்பெயர்ச்சி நேர வலை வந்து வந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த இடப்பெயர்ச்சி நேர வலை தார நேரம் வந்து நீங்க நல்லா நோட் பண்ணணும். வந்து உங்களுக்கு அந்த கிராஃப்கள்ல அடிப்படை தத்துவம் கிளியரா இருக்கும். அவ்வளவுதான் இதுல நீங்க பார்க்க வேண்டியது. டி இது ஏ பி இங்கால டைம் தந்திருக்கு. ஒரு டி நோட் காலப்பகுதியில டி நோட் காலப்பகுதி வர காலம் தான் உங்களுக்கு தந்திருக்கான். அப்ப இது மீட்டர். சரி, பார்ட் 2க்கு நீங்க வாங்கன்னு சொன்னா நீங்க பார்ட் 2க்கு இந்த வலைகள் எழுத போறீங்கன்னு சொன்னா நல்ல நோட் ஆயிருங்க. இந்த அச்சுக்களை குறிச்ச நேரம் அலகுகளையும் குறிச்சிருங்க. என்ன சொன்னா ரீசெண்டா வந்து இயர்ஸ்ல வந்து இதுக்கெல்லாம் கிராஃப் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா முந்திய மாதிரி இல்லை. இப்ப முந்தி வந்து ஸ்ட்ரக்சர்ல வந்து எப்படின்னு சொன்னா கொடுத்த மார்க்ஸ் வந்து 10 மார்க்ஸ், இப்ப 20 ஆக்கிட்டான். அப்ப என்ன அர்த்தம்னா நுணுக்கமான இடங்களுக்கு எல்லாம் புள்ளி இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஒரு புள்ள வந்து தியரி மட்டும் தெரிஞ்சா 20ல 10 எடுக்கும். நுணுக்கத்தை விட்டுட்டு போனிச்சுன்னு சொன்னா ஒரு பிள்ளைக்கு தியரி கிளியர் இல்லை, ஆனா நுணுக்கமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் நிற்கு. அப்ப அது அந்த பிள்ளையும் 10 மார்க்ஸ் இருக்கு. அப்ப அவன் என்ன செய்யான், ரெண்டும் கிளியர் ஆனவங்க மட்டும் தான் எனக்கு தேவைன்னு சொல்லு. சோ நீங்க என்ன செய்யணும்னா 2 சைடையும் கிளியரா பாத்துக்கணும். இங்காலத்தையும் பாத்துக்கோங்க, அங்காலையும் பாத்துங்க. இல்லைன்னு சொன்னா கஷ்டம். நுணுக்கமாவும் இருக்கணும், ஸ்பீடாவும் இருக்கணும். இதுதான் இந்த பிசிக்ஸை பொறுத்த மட்டும் தேவையான விஷயம். இப்ப இவன் இங்க வந்து உற்பத்தியை தந்துட்டான் 0,0ன்னு சொல்லி. அப்ப இது வந்து உதாரணமா 2ஐயும் இடப்பெயர்ச்சி பிளஸ்ல இருக்கு. இப்ப பாருங்க, இன்ஜினியர் நான் அழக போறேன்னு சொன்னா ஏண்ட பொருள் இப்படி போகுது. சரியா? போய் சரியா ஒரு எத்தனை மீட்டர் அடுத்த ஆணத்துல இருந்து ஒரு 5 மீட்டர் அடிக்கணும் வைங்களேன். எக்ஸாம்பிள் நான் அடிக்கேன். இது ஒரு 2 மீட்டர்ல இருந்து ஆரம்பிச்சுன்னு என்னண்டா நீங்க இங்கே இருந்து நான் அளக்கீங்க. அப்ப பீனு செல்ல பொருள் வந்து 2 மீட்டர் முன்னுக்கு இருந்தா இயக்கத்தான் ஆரம்பிச்சுது. அது போய் இதோட குறைஞ்ச ஒரு இடத்துல நிக்குது பாருங்க. இது 5 மீட்டர்னா இது வந்து நிக்க ஒரு 4 மீட்டர்ல மாதிரி சும்மா எக்ஸாம்பிளா தான் இந்த எக்யூரேட் பெருமானம் போடுவேன். சோ அப்ப இதோட குறைஞ்ச ஒரு இடத்துல இருக்குது. சரியா? இது கிளியரா இருக்கும். இப்ப கூட்டுக்கு போம். ஒன்னா பாருங்க, பொருள் ஏ ஆனது பிஏ விட நீண்ட நேரத்துக்கு சென்றுள்ளது. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இங்க நேரத்தை வந்து செஞ்சிருக்கான், இது பண்ணி தந்திருக்கான் டி நோட். அப்ப ரெண்டும் வந்து இங்க போய் நிக்க கணம். அப்ப ஆரம்பத்துல கேள்வி சொல்லுவான், ஓயிலிருந்து புறப்பட்டு எக்ஸ் திசை வழியில் இயங்கும் ஏக்கமா பி எனும் இரு பொருட்களின் இயக்கங்களை வகை குறிக்கின்றன. பொருட்களின் இயக்கங்கள் பற்றிய உண்மையானது. டி நோட்டோட 2 இடப்பெயர்ச்சி ஒரு பாயிண்ட் பண்ணி தந்துட்டான். அப்ப ஏயும் பியும் எப்படி இருக்கு, சமனான நேரத்துல பயணம் செஞ்சிருக்கு. இங்கே இருந்து இங்கே போறது நேரம் டி நோட் தான். அப்படின்னா இங்கே இருந்து பி வந்து இங்கே போறது நேரமும் டி நோட் தான். ஏ இங்கே இருந்து இங்கே போகிறது நேரமும் டி நோட் தான். ஏன்னு செஞ்சிருக்கு, கொஞ்சம் ஸ்பீடா போயிருக்கு. ஏன்னு சொன்னா இது சாய்வு கூட பாருங்க, படித்திறன் கூட, இது சாய்வு குறவு. சாய்வுன்னா ஸ்பீட் கூட. அப்ப பிஏ ஏட ஸ்பீட் வந்து பிட ஸ்பீடோட கூட. ரெண்டு மட்டும் டைம் சேம் டைம். சரியா? அப்ப ஒன்னாவது வந்து பிழை, நீண்ட நேரத்துக்கு சென்றுள்ளது. சரியானது எப்படியா வரணும், ரெண்டும் சமனான நேரத்துல சென்றுள்ளது வரணும். சரி, ரெண்டாவது பாருங்க, டி சமன் டி நோட்டாக இருக்கும் போது பொருள் பி ஆனது பொருள் ஏலும் பார்க்க கூடுதலான இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது. பொருள் பி டி சமன் டி நோட்னு சொல்லலாம். இந்த நேரத்துல பொருள் பி வந்து இந்த பீண்ட பொருள் வந்து ஏயோட கூடுதல் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கான். இதுல இடப்பெயர்ச்சி பாருங்க, இங்கே இருந்து இங்க நிக்கி. அப்படிதானே? அப்படின்னா இங்கே இருந்து இங்க வர போயிருக்கு, ஏழு இடப்பெயர்ச்சி தான் மேல நிக்குதே. அப்ப மாறி வரணும். டி சமன் டி நோட் வர காட்டிலும் இடப்பெயர்ச்சி எதுக்கு கூடண்டா ஏக்கு கூட பிய விட இந்த மாதிரி வரும். சரியா? சரி, அடுத்தது வாங்க. பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதல் வேகத்தை கொண்டுள்ளது. சரிதானே? ஏட படித்திறன் கூட, அதால வேகம் கூட. ஏன்னா படித்திறன் எப்பயிற்சி நேரம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும், படித்திறன் வந்து வேக நேரத்தை தரும். சோ ஏட வேகம் கூட. அப்ப நீங்க கிராஃப் பண்ணீங்க சொன்னா இதுல பாருங்க, இட வேகம் வந்து மாறாப்படுத்திறன், அப்ப இந்த மட்டும் இருக்க போகுது. ஏட வேகம் வந்து மாறாப்படுத்திறன், அது இந்த மட்டும் இருக்க போகுது. ஆனா பியோட ஏக்கு வந்து சாய்வு கூட. அப்ப இது வீட வேகத்துல கிராஃப் பண்ணி மறைஞ்சு இது வீடையா இருக்கும், இது வந்து ஏடையா இருக்கும். ஏன்னா ஏட படித்திறன் கூடத்தால வேகம் கூட.
சரியா? சரியா? அடுத்தது வந்து பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான ஆறுமுடுகளை கொண்டுள்ளது. ரெண்டும் வந்து ஆறுமுடு 0. அப்ப ஏ மாறாவேகத்தோட போகுது. மாறாவேகத்தோட போனா விலையில் விச 0, விலையில் விச 0 ஆறுமுடல் 0. அப்ப 4வது பிழை. 5வது இரு நேர்கோடுகளும் ஒன்றை ஒன்று குறுக்கிடும் புள்ளியில் இரு பொருட்களும் ஒரே வேகத்தை கொண்டுள்ளன. ஒரு காலமும் ஒரே வேகத்தை கொண்டு இல்லை. ஏன்னா படித்திறன் வித்தியாசமா இருக்கு. இருவேகம் ஒன்று குறுக்கிடும் புள்ளியில என்ன நடக்குன்னு சொன்னா இந்த இடத்துல சந்திச்சுது. ஏன்னா இது ரெண்டும் அடைஞ்ச இடப்பெயர்ச்சி வந்து அப்படின்னா இது இங்கே போயிருக்கு, இது இங்கே இருந்து போயிருக்கு. நான் இங்கே இருந்து அளக்கேன்னு சொன்னா இங்கே இருந்து இந்த பொருள் வந்து நான் இந்த பொருள்ல இருந்து அளக்கேன். அதனாலதான் நான் இதை கொஞ்சம் இந்த மட்டில இருந்து வரையேன். எனக்கு கொஞ்சம் முன்னுக்கு இருக்குதே. அப்ப இது ஒரு 3 மீட்டர்ல இங்க நின்று இருக்கும். இது இந்த புள்ளி 3 மீட்டர்ல இருக்கும். ஸோ ரெண்டும் சந்திச்சும் ஆனா ஒரே வேகத்தை கொண்டிருக்காது. ஏன்னா வேகம் வித்தியாசம், படித்திறன் வித்தியாசப்படுகிறதால. அப்ப 5வது பிழை. கிராஃப்ல பார்க்க வேண்டியது பரப்பும் நீங்க படித்திறன்கள் மத்த அழகு எதுக்கும் கிராஃப் வரைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அழகு கிளியரா பார்த்துக்கணும். சில நேரம் மீட்டருக்கும் செகண்டுக்கு வரைஞ்சிருப்பான், சில நேரம் கிலோமீட்டருக்கும் செகண்டுக்கு வரைஞ்சிருப்பான், இல்லாட்டி கிலோமீட்டருக்கு மினிட்ஸ்க்கு வரைஞ்சிருப்பான். ஸோ அதுல கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். அவ்வளவுதான். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் 3வதா இருக்கு. மற்றவர்கள் என்ன பிழை அதுக்கான ரீசனும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ தேவையானதுல நோட் பண்ணிக்கோங்க. சரி, இரு நேரம் ஒன்றோட குறுக்கிடும் இடத்துல வந்து சந்திச்சும் ஸோ வேகம் சேம் இல்லாங்க வந்து ரெண்டும் சந்திச்சு தான் நடக்குது. ஸோ வேகம் சேம் கூட்டு பிள்ளை. சரி, அடுத்தது போவாங்க. நிறைய 500 மீட்டருடைய ஒரு உயர்த்தி. இப்ப ஒரு லிஃப்ட் ஏறத பத்தி மாதிரி கேள்வி போகுது. பார்ப்போம் என்ன சொல்லி. நிறைய 500 மீட்டரோட உயர்த்தி 5000 மீட்டரோட ஒரு உயர்த்தி 5000 மீட்டர் சுமை ஒன்றை காவுகின்றது. அது ஒரு கட்டிடத்தின் நிலைக்குத்தா மேல் நோக்கி 20 செகண்டுகளுக்கு 2ஆம் அந்தத்திலிருந்து 12ஆம் அந்தத்திற்கு மாறாவேகத்தில் செல்கிறது. ஒவ்வொரு அந்தமும் உயரம் 4 மீட்டரும் ஆகும். மாறாவேகத்தில் இயங்கும் போது உயிர்ப்புக்கு எதிராக உயர்த்தியின் சுமை உயர்த்துவதற்கு மோட்டாரினால் பிறப்பிக்கப்படும் வலுவில் 80% மாற்றமே நுகரப்படுகின்றன எனின் மோட்டாரின் வலு. சரி, கேள்வி வழங்குங்க. இப்ப 2வது மாடியில இருந்து 12ஆம் மாடி வரைக்கும் போகுது ஒரு லிஃப்ட். சரியா? 2ஆம் மாடியில இருந்து 12ஆம் மாடி வரை காட்டிலும் 2ஆம் தளத்திலிருந்து 12ஆம் தளம் வரை காட்டிலும் போகுது. அப்ப இந்த லிஃப்ட் வந்து 2ஆம் தளத்தில் இப்படி இருந்து இருக்கும். நேருக்கு போய் 12ஆம் தளத்தை அடைஞ்சிருக்கு. சரியா? ஒவ்வொரு தளத்துக்கும் இடையிலான வித்தியாசம் என்னத்தையா 2 மீட்டரா. அப்ப நீங்க பாருங்க, இது 3ஆம் தளம், 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. சரியா? 12 மேல இருக்கு. இந்த மாதிரி வரப்போகுது. அப்ப இது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போடும். இப்ப இது நான் தூரம் என்ன சொல்லி நீங்க பார்க்கணும். தூரத்தை பார்த்தீங்கன்னா பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 கேப் இருக்கு. சோ 10 கேப் இருந்துச்சுன்னா ஒரு கேப்புக்கு மேல மீட்டர் 2 மீட்டர். சோ 20 மீட்டர் உயரம் நகர்ந்து இருக்கு. அப்ப 20 மீட்டர் உயரம் நகர்ந்து இருக்குன்னு சொன்னா மாறாவேகத்துடன் போகலாம். இது மாறாவேகத்தை 20 செகண்ட்ல இங்கே இருந்து இங்க நீங்க போயிடும். அப்ப மாறா வேகத்தோட போதாக்கன்னு சொன்னா ஒரு வலு ஒன்று 4 மீட்டரா, ஒவ்வொரு கேப் 4 மீட்டரு. சோ அப்ப 40 மீட்டர். 10 கேப் இருக்கு. சோ 40 மீட்டர். சரியா? அப்ப மாறாவேகத்தோட போகணும்னு சொன்னா இதுல வலு வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப வலு வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொன்னா வழங்கப்பட்ட விசை கீழே உள்ள நிறைக்கு வந்து சமனா இருக்கணும். இரண்டு செல்லம் லிப்ட் நிறையும் வரும், சுமைட நிறையும் வரும். சோ ரெண்டும் சேர்ந்து பாருங்க, 5000ம் 5000ம் சேர்ந்து 10,000 மொத்தமா இருக்குது. அப்ப மாறா வேகத்தோட போகணும்னு சொல்லி இருக்காங்க. சோ மாறா வேகத்தோட போறதால இங்க உள்ள இழுவையும் 10,000 இருக்கு. இந்த
மின் மோட்டார் வழங்கப்படுது விச இந்த இழுவையா தான் இருக்க போகுது. இப்போ உங்களோட கேட்டு இதுல வந்து இந்த மின் மோட்டார் என்ன செய்யலாம், ஒரு வலு கொண்டு வழங்கலாம். அந்த வலுவுல இது வந்து உயர போறதுக்கு வந்து உபயோகிச்சது 80%. அப்ப இது 100 80% தானே உபயோகிச்சுதான். இப்ப இந்த வலு என்ன, இதுதான் வந்து கேள்வி. சரியா? அந்த வலுவை நான் பீண்டு சொல்லி எடுக்கேன். அந்த வலுவை நான் பீண்டு சொல்லி எடுக்கேன். இப்ப நீங்க பாருங்க, இங்கிருந்து நீங்க போறதுக்கு இதுல நுகரப்பட்ட வலு என்ன சொல்லி தான் பார்க்கணும். வலுக்கு எனக்கு சாம்பாடு தெரியும் பி சமன் எஃபி. அப்ப இந்த பிரயோகிச்ச விசை என்ன சொல்லுது 10,000. 10,000 போட்டு வேகம் எனக்கு தெரியும், ஆனா டைம் தெரியும். இங்கே இருந்து இங்கே போறதுக்கு யூஸ் பண்ண டைம் எனக்கு தெரியும். சரியா? இங்கே இருந்து இங்கே போய் எனக்கு யூஸ் பண்ண டைம் எனக்கு தெரியும். டைம் என்ன 20 செகண்ட். டைம் வந்து 20 செகண்ட். தூரம் என்ன 40 மீட்டர். மாறாவேகத்தோட போகுது. அப்ப நான் எஸ் சமன் யூடியை யூஸ் பண்ணேன்னா 80 சமன் யூ இன்டூ 20. ஸோ எனக்கு யூ வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சுருக்கினீங்கன்னு சொன்னா 4 ms மைனஸ் 1. சரியா? 4 ms மைனஸ் 1. சரி, 82%ல 80% தான் இதுல இருக்கு. யாரும் சொல்லுங்க 82% தான் 100 சொல்லி 80% சொல்லி தான் இருக்கு. நம்மளோட எஸ்டன் புக்ல பிழையா இருக்கும். சரியா? நான் ஒரிஜினல் பேப்பரை பார்த்தேன். சரியா? ஒரிஜினல் புக்கை பார்த்தேன். அப்ப 2 ms மைனஸ் 1 போகுது. இப்ப 2 ms மைனஸ் 1 இது போகுது. சாரி, 2 ms மைனஸ் 1 போகுது. அப்ப இப்ப எனக்கு வந்து இதுல வலுவை காணும். சோ நான் 2ஆல பெருக்கினா இது நுகர்ந்த வலுன்னு சொல்லி உங்களுக்கு வரப்போகுது 20,000 வெட்ஸ். அப்ப இது 20,000 வெட்ஸ் வலு நுகர்ந்து இருக்கு. இப்ப எனக்கு தேவை மின் மோட்டரால பிறப்பிச்சப்பட்ட வலு. அப்ப மின் மோட்டரால பிறப்பிச்ச வலு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்ப நான் இப்ப நீங்க பாருங்க, இது பீண்ட வலுவை பிறப்பிச்ச. இப்ப உதாரணம் நீங்க சொல்லுங்க, இது 100 செல்ல வெட்ஸ் இது பிறப்பிச்சா இது நுகர்ந்து இருக்க போகுது எத்தனை 80. அப்ப இப்ப இது நுகர்றது எத்தனை 2,000. சாரி 20,000. அப்ப 20,000 எதுக்கு சமனா இருக்க போகணும்னு சொன்னா 100 பிரயோகிச்சா 80. சோ பி பின்னு சொல்லி இப்ப இது பிரயோகிச்சது அப்படித்தானே. பின்னு சொல்லி இப்ப இது பிரயோகிச்சது. அப்ப இது 100 பிரயோகிச்சா உங்களுக்கு கிடைச்ச போற 80. சோ 100 பி தான். இப்ப இது 20 எனக்கு இப்ப இந்த பியை காணும். இதை நான் ஷார்ட் பண்ண சொன்ன பாருங்க, சைபர் சைபர் இங்கால போனோம்னா 200 கிலோ. இந்த 3 வேலை கிலோ எனக்கு போடுது. கிலோ வேட்ஸ் கீழே 7 பி. இப்ப நான் ஷார்ட் பண்ணி விட்டேன். இதுக்குள்ள 2 அங்கால 40 20 25 கிலோ வேட்ஸ் சொல்லி வரும். அப்ப 25 கிலோ வேட்ஸ் பிரயோகிச்சா அதுல 80% தான் இந்த 20 கிலோ வேட்ஸ். அப்ப இந்த 20 கிலோ வேட்ஸ் தான் இது இப்ப நுகர்ந்து இருக்கு. அப்ப இது 20 கிலோ வேட்ஸ் நுகர்ந்துன்னு சொன்னா இது பிரயோகிச்சது வந்து 25 கிலோ வேட்ஸ் இருக்கு. சரியா? சிம்பிளான கேள்வி வந்து சக்தி காப்பகத்தை வச்சு வலுவின் சம்பந்தப்பட்டு கேட்டிருக்காங்க. சரி, நோட் பண்ணிக்க. சரி, இந்த எஸ்டன் புக்ல இருந்தா கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. 80% நீங்க அதுக்கேற்ற இதே மெத்தட்ல நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களோட எஸ்டன் புக்கு கேப் பண்ணி சொன்னா நீங்க அது சரி ஆன்சர். ஸோ அவங்கள அப்டேட் பண்ணிக்கோங்க. சரி, அந்த ரிப்பீட் பண்ணப்படுறதுக்கு கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயம் பார்க்க இருக்கு. டைமும் மட்டும் இருக்கு. எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு அந்த இது வந்து வீடியோ பாருங்க. அதுக்கு புறம் டவுட்னு சொன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு நான் வாய்ஸ் வந்து போட்டு விடுவேன். ஒத்த 2 பேருக்கா நம்ம ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கணும். லாஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னா நான் 80 போட்டேன். இது 100, இது 80. 100 கொடுத்தா இது 80 உணர போகுது. அப்ப இது பிஏ கொடுக்குது. அந்த பீக்கான விட என்ன 20. இப்ப இந்த பி சொல்லி தான் கேள்வி. 100க்கு 80 தர பிக்கு அதுதான் 20. அப்ப ஷார்ட் பண்ணா பிஏ காணும். சரியா? சரி, அடுத்துக்கு வாங்க. கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டா இருங்க. சரி, அடுத்து வந்து 29வது கேள்வி. இங்கால M2 திணிவுடைய ஒரு மனிதர் இருக்கு, இங்கால M1 திணிவுடைய மனிதர் இருக்கு.
இப்ப இவங்க வந்து எப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து புவிர்மயம் ஓவில் சமன் செய்யுமாறு அப்ப புவிர்ப்பு விலை உயிர்மை மையம் வந்து ஓல வர மாதிரி இவர் நிற mg1 சொன்னா இவர் நிற m2g சொன்னா இரண்டும் விளைவுல ஓல வார மாதிரி இவங்க இருக்காங்களாம் அப்படின்னா இந்த ஓண்ட புள்ளி பற்றிய திருப்பம் மட்டும்தான் அங்கால திருப்பம் சமனா இருக்கு அப்ப அவங்க சமநிலையில எப்படி மாறாம இருக்காங்க அதுதான் இவங்க சொல்லிய விஷயம் இப்ப இதுல நீங்க பாருங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்னாவது 40 சொல்லி வந்து சமநிலையே சொல்லுது அப்ப இவங்க சமநிலையில இருக்காங்க இப்ப ஏன்னு சொல்லுதுன்னா இப்ப இப்படி இவங்க டீ நேரத்துக்கு யாரேனும் ஒரு நேரம் டீ வர்க்காலும் இப்படி சமநிலையே வேணும்னு மக்கள் சொன்னா என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க இப்ப கூட்டுலதான் ஏ பாருங்க அவர்கள் எப்போதும் எதிர் திசைகள்ல இயங்க வேண்டும் அப்ப அவங்க ரெண்டு பேரும் எப்போதும் என்ன செய்யணும்னா எதிர் திசையில இயங்கணும் சரிதானே அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னு சொன்னா எதிர் திசையில இயங்கணும் அப்ப இவர் ஒன்று இங்காலைக்கு போனா இவரும் இங்காலைக்கு போகணும் அப்பதான் ரெண்டு பேரும் இங்காலங்களை திருப்பத்தை சாம்படுத்தி இந்த புள்ளிப்பட்ட இங்காலங்களை திருப்பத்தை சாம்படுத்தி இந்த பலகை தொடர்ந்து என்ன செஞ்சீங்க கிடையா வச்சு கேளும் விலைய இல்லாம கிடையா வச்சு கேளும் சரியா ஒன்று இங்காலங்களை எதிர் திசையில போகணும் அப்படி இல்லைன்னா நோக்கி இப்படி வரணும் இதுவும் எதிர் திசை தான் நிறைய பேருக்கு இது பிரச்சனை ரெண்டு பேரும் நோக்கி எங்கன்னு சொன்னவங்க நினைச்சுக்க ஒரே திசைன்னு சொல்லி இதே மாதிரி திசை பாருங்க இவர் இங்காலைக்கு போறாரு இவர் இங்காலைக்கு போறாரு ரெண்டு பேரும் ஏக திசை எது இதுலயும் பாருங்க இவரத்தை வலது நோக்கி இருந்தா இவரை இடது நோக்கி இப்ப இவரை இடது நோக்கி இவரை வலது நோக்கி ரெண்டு பேரும் எதிர் திசையில இயங்க ஒன்று நோக்கி இயங்கணும் இல்ல விலக்கி இயங்கணும் சரியா அப்ப ஏ கூட்டு சரி பிய பாருங்க இவர்கள் தமது மொத்த ஏபெருமான் உந்தத்தை எப்போதும் பூச்சிக்கு சமனாக பேணிக்கொண்டு இயங்க வேண்டும் மொத்த ஏபெருமானத்தை எப்படி வச்சுக்கணும் பூச்சிக்கு சமனாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் சமன் இருக்காங்க சோ உந்த காப்தத்துவத்தின் படி இப்ப இவரு இங்கால ஒரு உந்தத்தோட வந்தா அதை ஈக்குவல் பண்ண மாதிரி எதிர்த்து செல் உந்தத்தோட வரும் சோ உந்தம் காப்படையணும் சரி அப்படின்னா திணிவு மையம் விளைவு ஈர மையம் தொடர்ந்து இங்கே இருக்கணும்னு சொன்னா உந்தம் காப்படையணும் இல்லைன்னு சொன்னா உந்தம் காப்படையணும் சொன்னா ஈர மையம் மாறும் தானும் அப்ப உந்தம் தொடர்ந்து காப்படையணும் சொன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும் ஆரம்ப உந்தம் மாதிரி 0 தான் லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கணும் சரியா அடுத்தது பாருங்க சி ஒரு பிள்ளை ஓவில் பற்றி உண்டாகும் திருப்பம் மற்ற பிள்ளை ஓ பற்றி உண்டாக்கும் திருப்பத்துக்கு எப்பவும் சமணம் இருக்கும் சரிதானே இந்த பிள்ளைக்கு இங்காலவார திருப்பமும் இவருக்கு இங்காலவார திருப்பமும் சமணம் இருக்கும் இது என்ன பர்மனண்ட் சமனாவும் திசையில் எதிராகவும் இருக்கும் இப்ப இதை நீங்க எடுத்தீங்க சொன்னா வழக்கை தக்கை தெரிவு படி உள்நோக்கி இருக்க போகுதும் இந்த திசையில சரியா அது உள்நோக்கி பார்க்க நீங்க சுழற்சி இயக்கத்துக்கு வரணுமே இங்க தேவையில்லை முறுக்கத்தான் பண்ணணும் நீங்க சோ இரு திருப்பதி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால திசையில இருக்கும் ஆன்டி கிளாக் வைஸா இருக்கும் சோ ரெண்டு பேரையும் திருப்பம் எப்படி இருக்கணும் பரமன சமன திசையில எதிராக இருக்கும் ஓபட்டிய திருப்பம் எப்பவுமே 0 வச்சுட்டு இருக்கணும் அப்ப தொகுதியில ஓபட்டிய திருப்பங்க 0 வச்சுட்டு வாங்க ஏங்க நாங்க சொன்னா சமநிலை இருக்கணும் அப்ப 3 சந்தர்ப்பக்கும் சாத்தியம் இருக்கு சோ ஏபிசின்னு சில 3 கூட்டும் சரியானது அமையும் கிளியரா சரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டா இருங்க ஆன்லைன் ஸ்டடின்னு சொல்லி வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுறேன் ஏன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த இதை பார்த்துக்கலும் ஸோ அந்த பெஸ்ட் ஆப்ஷன் தியரிக்கு எந்த அளவு எனக்கு எஃபெக்ட் பண்ண தெரியல தெரியா ரிவிஷனுக்கு பெஸ்டான ஒரு இடம் சரி இப்ப கிளியரா பார்க்கணும் இங்க வந்து இப்ப சாய்தள இயக்கங்கள் சொல்லி வரத்துல வந்து 2 வகையான இயக்கம் இருக்கு சுழற்சி இயக்கம் ஒன்றும் இருக்கும் நேர்கோட்டு இயக்கம் ஒன்றும் இருக்கும் சரியா சுழற்சி இயக்கம் ஒன்றும் இருக்கும் நேர்கோட்டு இயக்கம் ஒன்றும் இருக்கும் அதால வந்து எந்த மாதிரி செல்லுவான்னு சொல்லி பார்த்துக்கணும் ஒன்று கேள்வி செல்லுவான் சாய்தளத்தின் வழியே உருளாமல் வளர்க்குகின்றது இப்ப இது சுழற்சி இயக்கம் அடைய இல்லை உருளாமல் வளர்க்குகின்றன்னு சொன்னால் வளையிட்டு வருது சோ நேர்கோட்டு இயக்கம் மட்டும் மரா செல்வான் சாய்தளத்தின் வழியே உருண்டு கொண்டு வருது அப்ப இது உருண்டு கொண்டு வரத சுழற்சி இயக்கம் இருக்கு இப்படி வச்சுதான் நேர்கோட்டு இயக்கம் இருக்கு சரியா இப்ப கேள்வி பாருங்க உருவில் காணப்படின எம் திணிவும் ஆர் சீரான தட்டுன்னு சொல்லித்தான் நழுவாமல் முதலில் ஒரு கிடை மேற்பரப்பின் வழியே உருண்டு கொண்டு சென்று அதை அன்லைன் பண்ணி வைங்க நழுவாமல் உருண்டு கொண்டு சென்று அப்ப நழுவாமல் உருண்டு கொண்டு செல்லுன்னு சொன்னா இங்க வந்து சக்தி காப்பு தத்துவம் பாவிச்ச நேரம் நீங்க அது 2 வகையான இயக்கத்தை கொண்டிருக்க போதும் ஒன்று சுழற்சி இயக்கப்பாட்டு இயக்கம் அடுத்த நேர்கோட்டு இயக்கம் நழுவாமல் உருண்டு கொண்டு
ஒரு சாய்தளத்தினுடைய மேல் நோக்கி செல்ல தொடங்குகின்றது. தட்டு கிடை மேற்பரப்பின் மீது ஒரு ஏபரிமாண வேகம் v கொண்டுள்ளது. தட்டின் மையத்தினூடாக செல்லும் தளத்துக்கு செவ்வனாக உள்ள அச்சு பற்றி தட்டின் சடத்துவ திருப்பம் mr² 2 ஆகும். தட்டின் திணிவு மையம் உயர்ந்தபட்ச உயரம் h ஆகுது. இப்போ உனக்கு கேள்வி என்னன்னு சொல்லுடா, திணிவு மையம் மேலே உயர்ந்தபட்ச உயரம் h ஆகுது. அப்ப எங்க நீங்க நார்மல் என்ன செய்ய போறீங்க, சக்தி காப்பகத்தை யூஸ் பண்ண போறீங்க. அப்ப ஆரம்ப சக்தி சமன் இறுதியாக கொண்டிருக்க போற சக்தி. இப்ப நான் என்ன செய்யேன், இதை பூச்சி சக்தி மட்டமா இருக்கு. அப்ப நான் இதை 0 எனர்ஜி லெவல் பூச்சி சக்தி மட்டமா எடுத்தா இங்க அந்த அழுத்த சக்தின்னு சொல்லி பூச்சி ஆரம்பத்துல இதை நேர்கோட்டு இயக்கப்படுத்தி நேர்கோட்டுல தான் சுழற்சி அடைஞ்சு வருது. half mv² இருக்கும். அதே நேரம் சுழற்சி அடைஞ்சிட்டு வரத்தால half i omega². இதுதான் இது கொண்டு இருக்கும் மொத்த இயக்கப்பட சக்தி. அழுத்த சக்தின்னு சொல்லி நான் இதை பூச்சி சக்தி மட்டமா எடுக்கிறதால h பூச்சி. இது இப்படியே போக போக வேகம் குறைஞ்சு போய் ஒரு கணத்துல வேகம் என்ன பூச்சியம் ஆயிடும். அதுதான் அதோடைய கூட மேக்சிமம் உயரம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகுது, பூச்சியமான பிறகு திருப்பி கீழே வளைந்து வரப்போகுது. எனக்கு ஒப்பமான தளம் சொல்லி இருக்கான். அப்ப இந்த கணத்துல அதாவது மேக்சிமம் உயரம் மெச்சுக்கு போற நேரம் அதோட வேகம் எப்படி இருக்க போகுது, பூச்சியமா இருக்க போகுது. வேகம் பூச்சியம் சொன்னா ஒமேகாவும் பூச்சியம். காரணம் v = r ஒமேகான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சோ வேகம் பூச்சியம் ஒமேகாவும் பூச்சியம். அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, கொண்டிருக்க போற சக்தி அழுத்த சக்தி mgh. இயக்கப்பாடு சக்தி பூச்சியம் h உயரத்துல இருக்குது, 4 தானத்துல இருக்குது. இப்ப எனக்கு half mv², half iக்கு பதில் எனக்கு போடலும் அது தந்திருக்கான் mr² 2 into omega² = mgh. இப்ப இந்த r² omega²க்கு பதிலா பாருங்க, நான் வர்க்கிச்சா v² = r² omega². இங்க ஸ்மால் r, so v² = ஸ்மால் r² omega². இந்த r² omega² பதிலா எனக்கு என்ன போடலும், v² கோவை கொண்டு போடலும். இந்த கோவை நான் இங்க எழுதுறேன். அப்ப பாருங்க mv² 2 பிளஸ் 2 பிறகு 4 வரப்போகுது. m4 இங்க இந்த r² omega² நான் v² போடுவேன். v² = mgh. இப்ப ml மட்டும் போடுறேன். சோ இங்க நீங்க சுருக்கிங்க சொன்னா 3 v² 4 = gh. உட கேட்டது h தங்களில. சோ h = என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 3 v² 4 g ன்னு சொல்லி வரப்போகுது. சரியா, சக்தி காப்பகத்தை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. சோ இதுக்கு 3 ஆன்சர் பொருத்தமானதா இருக்கு. சக்தி காப்பகத்துலாம் அவ்வளவு அங்க இருக்கு. ஆரம்ப சுழற்சி இயக்கப்பட்ட சக்தி, நேரோட்ட இயக்கப்பட்ட சக்தியும் இருக்கு. அது தெரிஞ்சுக்கணும். சரியா, எழுதுறதுக்கு டைம் தரையலாம். சாரி, நீங்க ஐடியாவை நோட் பண்ணி மர ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா நிறைய விஷயம் பார்க்கணும். அதி உயர் புள்ளிக்கு போச்சுன்னு வேகம் பூச்சமா இருந்தானே, மேக்சிமம் உயரம் தான் இருக்கான். மேக்சிமம் உயரத்துக்கு போன வேகம் பூச்சமா இருந்தானே, அப்புறம் மர கீழுக்கு தளத்தின் வழிவாளன் வரப்போகுது. இப்படி போற நேரம் போய் ஒரு காலத்துல வேகம் பூச்சியமானது அது மேக்சிமம் உயரம் பேத்திரும். அப்புறம் மர வழிந்து வரப்போகுது. சரி, பேசிக் கான்செப்ட். சரி, அடுத்து வாங்க 31வது. ஓ, ஜி இருக்கு தானே, ஜி வருந்தா ஆன்சர் எழுதுங்க. 3 v² 4 g, அதுதான் ஆன்சர். சரி, அந்த நீங்க வாசிங்க, தெளிவா கேள்வி வாசிங்க. ஒரு புள்ள கேள்வி 29 கேள்வியை பத்தி. இப்ப நீங்க டைமை தான் வேஸ்ட் பண்ணீங்க. நல்லா பாருங்க. ஒரு சி கூற்று, ஒரு பிள்ளை ஓபற்றி உண்டாகும் திருப்பம் மற்ற பிள்ளை ஓபற்றி உண்டாகும் திருப்பத்திற்கு எப்பவும் சமனாகவும் எதிராகவும் இருக்கணும். திசையன் சொல்லியிருக்கான், பர்மனையும் சொல்லியிருக்கான். சரியா, எனக்கு தெளிவா கூற்ற வாசிங்க. பேப்பர் கையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. இப்ப இத பாருங்க, ஒரு கண்ணாடி குவளையில் இருக்கும் 500 சென்டிமீட்டர் கனவுள்ள ஒரு புதிய தோடம்பல கரைசல். சரி, ஒரு கண்ணாடி குவளையில் எடுக்காங்க. இதுல 500 சென்டிமீட்டர் கலவையுள்ள புதிய தோடம்பல கரைசலிலே அதன் அடியில் சில வித்துக்கள் உள்ளன. அப்ப 500 சென்டிமீட்டருக்கு ஒரு தோடம்பல கரைசல் உண்டு. இதுல அடியில என்ன சொன்னா வித்துக்கள் கொஞ்சம் இருக்கு. சரியா, இப்ப வித்துக்கள் இப்ப என்ன செய்யணும், 10 கிராம் சீனியை கரைக்கும் போதும். இப்ப இது என்ன செய்யலாம்,
10 கிராம் சீனியை கரைச்சாங்க. அப்ப அதுக்கு புறவு வாரத்தை நான் எங்கால எடுக்கேன். 10 கிராம் சீனியை கரைச்சாங்க. இப்ப என்ன செய்யணும், இந்த வித்துக்கள் மிதக்க ஆரம்பிச்சுதான். 10 கிராம் சீனியை கரைச்ச நேரம் இந்த வித்துக்கள் மிதக்க ஆரம்பிச்சுதான். அப்ப 10 கிராம் சீனியை கரைச்சா இந்த வித்துக்கள் மிதக்க ஆரம்பிச்சு. சீனி சேர்த்தால கனவுல மாற்றம் இல்லை. அப்ப ஆரம்பம் 500 சென்டிமீட்டர் கியூப்னா இப்பவும் 500 சென்டிமீட்டர் கியூப் தான். கனவுல விட எந்த மாற்றமும் இல்லை. ஆரம்ப தோடபகரகலசோட அடர்த்தி வந்து 1000. இதுல ஆரம்ப அடர்த்தி வந்து என்ன, 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. இப்ப கோக்கான் தோடம்பல வித்துற அடர்த்தி என்ன? இப்ப நீங்க பாருங்க, ஹைட்ரோ நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு பொருளோட அமிழ்ந்து மிதக்குதுன்னு சொன்னா அப்படின்னா முற்றாக கீழுக்கு போய் அடியோடு நிக்குதுன்னு சொன்னா இந்த கரைசல் அடர்த்தியோட இந்த வித்திர அடர்த்தி எப்படி இருக்க போது கூடுதலா இருக்க போகுது. டீல் எடுத்தா இந்த கரைசல் எடுத்து 1000. அப்ப இந்த டி வந்து 1000 கூடு. அது கண்டுதான் என்ன செஞ்சுட்டு இருக்கு, அடிக்கு போயிருக்கு. இப்ப பாருங்க, இந்த கரைசல் அடர்த்தியும் இதுல அடர்த்தியும் சமனா வர போய்தான் மட்டுமட்டாம இருந்து முற்றா உள்ள அமிழ்ந்து மிதக்குது. முற்றா உள்ள அமிழ்ந்து மிதக்கிறதுக்கு காரணம் இந்த வித்திர அடர்த்தியும் கரைசல் அடர்த்தியும் சமனா வர போய்தான். அப்ப இதுவும் டி தான், இதுவும் டி தான். இந்த வித்து மேலுக்கு வந்துட்டுன்னு சொன்னா வித்திர அடர்த்தி கரைசல் அடர்த்தியோட குறைவா இருக்கு. அப்ப இங்க அடர்த்தி மாற்றம் தான் நடந்திருக்கு. கனவளவுல மாற்றம் இல்லை. கரைசலோட கனவளவோட மாற்றம் இல்லை. அப்ப திணிவுலான மாற்றம் வந்திருக்கு. திணிவு மாற போய்தான் இங்க அடர்த்தி மாறி இருக்கு. சோ அந்த திணிவு என்ன நடந்திருக்கு சொல்லி பார்ப்போம். அப்ப ஆரம்பத்துல இதுக்குள்ள வந்து நீங்க 10 கிராம் சீனியும் எட்டான பிறகு இது வருது சரியா. ஆரம்பத்துல இந்த கரைசல் திணிவு என்ன அதை பார்க்கணும். அப்ப ஆரம்பத்த கரைசல் திணிவு பார்க்கணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், டி சமன் எம்பில போட்டா ஆரம்பத்த கரைசல் அடர்த்தி வந்து 1000. இதுல திணிவு எம் தெரியா. அவட கனவுல என்ன சொல்லி பாத்தீங்கன்னா 500 தர 10 இப்படி நீங்க மாத்த போறீங்க சென்டிமீட்டர் கணக்குல இருந்து மீட்டர் கணக்குக்கு. அப்ப 10 சாய 6 சொல்லி வரும். ஏன்னா 10 சாய 2 சென்டி, அப்ப 10 சாய 6. அப்ப இதை நீங்க சுருக்கி விட்டீங்க சொன்னா எம்டி செல்லு வரப்போகுது உங்களுக்கு. ஸோ டி சமன் எம்ஓவி, டி சமன் எம்ஓவி 500 10 சாய 6. ஸோ இதை நீங்க சுருக்கி விட்டீங்க சொன்னா உங்களுக்கு எம்டி செல்லு வரப்போகுது 5 தர 15. எனக்கு 12 15 தர 10 சாய 6. அப்ப எம்டி செல்லுது தசம் 5 கிலோகிராம். ஏன்னா எஸ்ஐ கிலோமீட்டர் வரும். தசம் 5 கிலோகிராம் செல்லுது 500 கிராம். அப்ப இதுக்குள்ள இருக்க கரைசல்ல திணிவு வந்து 500 கிராம். இப்ப இதுக்குள்ள 10 கிராம் நீங்க சீனியும் சேர்த்துட்டீங்க. 10 கிராம் சீனியும் சேர்த்து இப்ப மொத்த கரைசல் திணிவு என்ன, 500 10 510 கிராம். ஆனா கனவுல மாறி இருக்கா, கனவுல மாறி இல்லை. இப்ப கரைசல் அடர்த்தியும் வித்திர அடர்த்தியும் சமன். அப்ப கரைசல் அடர்த்தியை நாம கண்டோம்னு சொன்னா அது வித்திர அடர்த்தியா இருக்க போகுது. அப்ப டி சமன் எம்ஓவில போட்டோம்னு சொன்னா டி வந்து 510 கீழே 500. இதை கிலோகிராமுக்கு மாத்தணும். சோ 10 சாய 3, இதை 10 சாய 6. இப்ப நீங்க சுருக்கினீங்க சொன்னா டி சமன் 510 கீழே 5 தர 10 சாய 3 10 சாய 3 இது போன 10 சாய 3 போய் இங்க 10 சாய 3 மேல 10 போக போகுது. சுருக்கினா 2 1020 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அப்ப கரைசல் அடுத்து 1020 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. வித்திர அடுத்தையும் 1020 இருக்கிறதாலதான் 2 மைனஸ் செய்யுது இங்க வந்து மிதக்குது. சோ 1020 ஆன்சரா இருக்கு. இப்ப இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் இந்த ஷார்ட் மேட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஷார்ட் மேட் யூஸ் பண்ணலன்னா இங்கே வச்சு காண்டீங்க 1000 டி பெருசுன்னு சொல்லி. அப்ப சில கேள்வியில வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் 1000 பெரிய ஆன்சரா இருக்கு. அப்ப இதெல்லாம் செஞ்சு சுருக்கி நிக்க இல்லை. அப்ப ஆன்சர் என்ன, அதுதான் ஆன்சர். இல்ல 2 3 இருக்குன்னு சொன்னா குறைஞ்ச விட இருந்தா இப்போ 800 900 இருந்தா நீங்க அதெல்லாம் என்ன செஞ்சணும், கட் பண்ணி ஒமிட் பண்ணிடணும். ஒமிட் பண்ணிட்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா சரி. சரியா, சரி 32க்கும் சரி. 32வது கேள்வியை பாருங்க. ஒரு ஒப்பமான சுழல் மேடை மீது அமர்ந்திருக்கும் நீட்டிய கைகள் கொண்ட ஒவ்வொரு நிறைய கொண்டிருக்கும் சிறுவன் ஒமேகா நோட் எனும் சுழல் மேலே சுழல்கின்றான். அப்போ ஒப்பமான சுழல் மேடையில அமர்ந்திருக்க ஒரு சிறுவன் வந்து கைகளை நீட்டிய நிலைமையில, கை எங்கேயும் இங்கே நீட்டின நிலைமையில நிறைகளை கொண்டிருக்கும். நீட்டி நிறைகளை கொண்டிருக்க நேரம் ஒமேகா நோட்னு சொல்ல ஒரு இதை கொண்டிருக்கான். சரியா, அப்ப இந்த நேரம் சுழல் இதுல சடத்துவத்திற்கும் சுழல் இதுல வந்து ஐ நோட் ஒமேகா நோட்டா. இப்ப வந்து அவன் என்ன செய்யணும்னா அதே சிறுவன் வந்து கையை வந்து உள்ளுக்கு திணிவு என்ன செய்ய போதா, எனக்கு
உள்ளுக்கு வர போகுது. இப்போ ஒமேகாவா ஐயா. அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, சடதிருப்பம் வந்து தங்கி இருக்க காணியில தூரம் தங்கி இருக்கு. அப்ப தூரம் குறைஞ்சன்னு சொன்னா சடதிருப்பம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அப்ப இங்க I0 பெருசா I பெருசான்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா எது பெருசு? I0 தான் பெருசு. அந்த நேரம் தான் கூடின தூரத்தை திணி வச்சிருக்கான் MR ஸ்காட் புள்ளி திணி நீங்க MR ஸ்கான் சொல்லி பார்க்க போறீங்க. சோ சடதிருப்பம் கூடுதலா இருக்கு. அப்ப I0 பெருசா இருக்க போகுது ஐயா உள்ள. அப்ப உங்களுக்கு தெரியும் கோணம் தான் காப்படையும். ஆரம்ப கோணம் தான் I0 ஒமேகா நோட். இப்ப I ஒமேகா. சரி அப்ப இது ரெண்டும் ஈக்குவல். I0 ஒமேகா நோட்டும் ஈக்குவல் I ஒமேகாக்கு ஈக்குவல். இப்ப இங்க I0 வந்து கூட இருக்குது I வந்து குறைவா இருக்குது. அப்ப ஈக்குவல் பண்ண சொன்னா இங்க ஒமேகா எப்படி இருக்கணும்? ஒமேகா நோட் குறைவா இருக்கணும், இங்க ஒமேகா கூடுதலா இருக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் கோணம் தான் காப்படையும். அப்ப இந்த பெருமானம் மாறப்போறா I ஒமேகான்னு சொன்னா I கூடினா ஒமேகா குறையும், I குறைஞ்சா ஒமேகா கூடும். அப்ப சடத்து திருப்பம் இப்ப வந்து குறையுது. சோ ஒமேகா கோணம் என்ன செய்ய போகுது? கூட போகுது. அப்ப ஒமேகா நோட்லையும் ஒமேகா நாம ஒப்பிட்டோம் சொன்னா சடத்து திருப்பம் குறைஞ்சதுக்கு ஒமேகா கூடுதலா இருக்கும். மத்தபடி கோணம் ஒன்றும் காப்படையும். சோ இதுக்கு மூணாவது ஆன்சர் பொருத்தமானதா இருக்கு. சரி லாஸ்ட்டுக்கு வந்து I1 சொல்லி தந்திருக்கானே, இது I1 ஒமேகா 1 சொல்லி தந்திருக்கான். சோ நீங்க அதுக்கு எப்ப போட்டீங்க சரியா? கோணம் தான் காப்படை அந்த தத்துவம் தான் யூஸ் பண்ணிருக்கான். சரியா? கிளியரா இது? சரி நான் அடுத்ததுக்கு மூவ் ஆகேன். 33வது. சரி நான் ஹோப் எல்லாருக்கும் விளங்க நினைச்சேன். யாருக்கும் சரி அந்த பிரச்சனை தான் சொல்லுங்க, விளையா கொஞ்சம் கிளியர்னு சொல்லி போடுங்க. அடையே நீங்க அப்டேட் தந்தா தான் எனக்கும் லாஸ்ட் ஒரு ஃப்ளோல போன மாதிரி விளங்கும். சரி இதுல உங்களுக்கு கேட்ட பாருங்க PQ QR எனும் ஒப்பமான பலகைகளுடன் ஆன்லைன் பண்ணுங்க. ஒப்பமான பலகைகள். அப்ப ஒப்பமான பலகைகள் சொன்னா I சமன்ட்டு நான் சொல்ல இல்லை, இங்க இப்படி இருக்குது கையோடு போயிங்க. சோ I என்ன செய்ய குறைய போகுது, சடதிருப்பம் வந்து என்ன செய்ய போகுது? இங்க குறைய போகுது. சடதிருப்பம் குறைஞ்சதால ஒமேகா கூட போகுது. அவ்வளவுதான். சரி இப்ப இங்க என்ன நடக்குன்னு சொன்னா ஒப்பமான பலகையில வந்து அலைன் பண்ணிங்க. ஒப்பமான பலகை காரணம் என்ன சொன்னா இங்க இந்த கம்பியை தொடுவ நேரம் தொட வச்ச நேரம் உராய் விசை தாக்காது, செவன்மர் தாக்க மட்டும் தான் தாக்க போகுது. சரியா? அதுதான் அவன் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிச்சுன்னா ஒப்பமான பலகைன்னு சொல்லி. அப்ப செவன்மர் தாக்க மட்டும் தான் தாக்க போகுது, உராய் விசைங்களே இல்லை. PQR எனும் 90 வாயம் பலகையானதும் தளத்தின் செவ்வனாகும் அன்லைன் பண்ணுங்க. உங்களுக்கு கோல்ட புயிர்மை தான் கேட்ட எக்ஸ்மைன்னு சொல்லி கோல்ட புயிர்மை தான் கேட்ட. இப்படி எங்க விளையக்கூடும் 3 விசைகளின் கீழ் சமநிலையில இந்த கோல் இருக்கு. உங்களுக்கு இந்த பலகையில புயிர்மை கேட்கல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கோல்ட புயிர்மை தான் கேட்டேன். சோ எக்ஸ்மைன்னு சொல்லி அந்த கோல்ட புயிர்மை தான் கேள்வி. அப்ப இங்க நான் ஒப்பமான பரப்புன்னு சொல்லத்தால இந்த மேற்பரப்பு செங்குத்தா என்ன செய்யும்? மறுதாக்கம் போகும். அடுத்தது இந்த மேற்பரப்பு செங்குத்தா இங்க உள்ள மறுதாக்கம் போகும். அப்ப நிரண்டு செல்வது வந்து 3 விசைகளும் கீழ் இந்த பொருள் சமையல் இருக்காத நிற இரண்டும் சந்திக்கும் புள்ளிக்குள்ளாக தாக்கணும். சோ இங்கனால தாக்கும். சோ நீங்க என்ன செய்யணும்? பேப்பர் எடுத்து இதுக்கு செங்குத்த மருதாகம் இதுக்கு செங்குத்த மருதாகத்தை பாருங்க. அது ரெண்டும் சந்திச்ச புள்ளிக்குள்ளாக நிற போகணும். சோ நிறையம் என்ன செய்யணும்? அந்த ரெண்டு ஏன்னா 3 விசைகள் ஒரு புள்ளி சந்திச்சோனுமே சமாந்திரம் மட்டும் 3 விசைகள் தாக்குது. சோ அது வருகிறது இதோ அதுதான் இன்னைக்கு ஆன்சரா இருக்கும். சோ இந்த படத்தின்படி நீங்க வரைஞ்சி பாத்தீங்கன்னு உங்களுக்கு டி சூட்டபிளா இருக்கும். டின்னு சில புள்ளி சூட்டபிளா இருக்கும். கொஞ்சம் கூட பேப்பர் எடுத்து வரைஞ்சு பாருங்க. பேப்பர் வந்து சில வந்து கொஞ்சம் நீங்களும் அந்த பேப்பர்ல சில விஷயங்கள் செய்ய வேணும். அந்த விஷயங்கள் நீங்க பேப்பர்லயே செஞ்சுக்கோங்க. சரியா? சின்ன கேள்வி ஒன்றும் நார்மலா போட்டிருக்காங்க. சரி அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகும். அடுத்தது ஒரு பேன்லைன் கோட்பாடு பேஸ்ட் பண்ணி தான் அந்த கேள்வி வந்திருக்கு. நான் இப்ப இந்த கோல்ல வந்து 3-4 வகையான இது இருக்கு. சரியா? 3-4 வகையான வடிவத்தை கொண்ட பொருள் இருக்கு. இந்த பொருளை பத்தி பார்ப்போம். இங்க வளைவு வந்த மாதிரி இப்படி ஒரு பொருள், அடுத்தது வளைவு வந்து மேல வந்த மாதிரி இப்படி வந்த மாதிரி ஒரு பொருள், அடுத்தது ஒரு கோல். இப்ப நியூட்டனோட தேர்ட் லா எல்லாரும் கிளியரா இருக்கணும். நியூட்டன் தேர்ட் லா என்ன சொல்லுது? ஒவ்வொரு பொருளுக்கும் வழங்கப்பட அதாவது சமணம் எதிர்மறை மறுதாக்கு விஷயம். அப்ப இந்த கோலுக்கு வந்து
இந்த பொருளால ஆறுன விசையை வழங்கினா இந்த பொருளுக்கு இந்த கோல் என்ன செய்ய போகுது ஆறுன விசையை வழங்க போகுது. சரியா? இப்ப எனக்கு இந்த 3 பத்திய இதுவும் இருக்கு. நான் இன்னைக்கு இந்த பொருளோட பருமனை பத்தி பார்க்க போறேன். இப்ப நீங்க பாருங்க, இந்த பொருளை தாக்கு விசையை மட்டும் நான் எடுக்கிறதுக்காக பொருளை மட்டும் வரையும். வரைஞ்சா இப்ப காத்தன் செய்யும் இங்கனால இப்படி போகும், இங்கால இப்படி போகும். இந்த ஆர்னு செல்லுது, ஆர் ஏன்னு செல்லுது. இதுல பாருங்க ஆர்பின்னு செல்லுது. இந்த பொருள் ஆர்பின்னு விசையை கோளுக்கு வழங்கினா கோல் ஆர்பின்னு விசையை பொருளுக்கு வழங்கும். இந்த பொருள் ஆர்பின்னு விசையை கோளுக்கு வழங்கினா கோல் ஆர்பின்னு செல்ல விசையை பொருளுக்கு வழங்கும். அப்ப இந்த ஆர்பி ஆர்ஏ ஆர்சி இந்த ஆர்ஏ ஆர்பி ஆர்சி நான் ஏற்படுத்தப்படுத்தினேன்னு சொன்னா சரி. சரியா? ஏன்னா கேள்வியில இங்க வந்து இருக்க விஷயம் வந்து ஆர்ஏ ஆர்பி ஆர்சின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆர்ஏ பாக்குது நான் பாருங்க. இப்ப இங்கனால வழியறை கோடுகள் போகுது. அமுக்கம் கூடினத்துல இருந்து குறைஞ்சிடும். அவங்களுக்கு தெரியும் குறுக்கோட்டு பரப்பு நெருங்குன்னு சொன்னா வேகம் வந்து கூடுது. வேகம் கூடனா அமுக்கம் குறவு. அப்ப அமுக்கம் எங்க கூடுச்சுன்னா மேல கூடு. P1 P2ல அமுக்கம் வந்து மேல கூடு. சோ இந்த அமுக்க மாற்றத்தால வார விசை வந்து எப்படி இருக்க போகுது? இப்படி இருக்கு, கீழ் நோக்கி இருக்கு. அமுக்க மாற்றத்தால வார விசையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் கீழ் நோக்கி இருக்க போகுது. சரியா? அமுக்க மாற்றத்தால வார விசையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து அமுக்கம் குறவு, இங்க அமுக்கம் கூட. அப்ப அமுக்கம் வந்து மேல வந்து குறுக்கோட்டு பரப்பு குறையத்தால அமுக்கம் இதாகிட்டு வருது. சோ அமுக்கம் அந்த விசை வந்து கீழ் நோக்கி இருக்கு. அதனால் எஃப் ஏன்னு சொல்லி இருக்கு. அந்த விசை நான் எஃப் ஏன்னு சொல்லி இருக்கேன். அமுக்க மாற்றத்தால வர விசை. ஏன்னா அமுக்கம் குறைஞ்ச விசை வந்து உங்களுக்கு தாக போகுது, அமுக்கம் கூட நின்று குறைஞ்ச இடத்துக்கு தான் விலை விசை இருக்க போகுது. சரியா? அதுக்காண்டி தான் இந்த கூரை எல்லாம் தூக்கி வீசப்படுது பாருங்க. அமுக்கம் உள்ள கூட வெளியே குறவு. ஏன்னா வலியறி கோடு கூரை ஒன்று எடுத்துச்சுன்னா வலியறி கோடு போறதால உள்ள அமுக்கம் இதால தூக்கி வீசுது. காரணம் விலை விசை இங்க அளவு கொடுக்கும். சோ இங்க வந்து சாதாரண அமுக்கம், இங்க வந்து நெருங்கத்தால் அமுக்கம் குறையுது. சோ இங்க இருந்து இன்னைக்கு வரணும். இந்த விசை இந்த கோளால் இந்த பொருள் கோள் குழந்தை விசை ஆரியன் சில கீழ் நோக்கி இருந்தா பொருள் குழந்தைப்பட்ட ஆரிய மேல் நோக்கி இருக்க போகுது. இதுல நிற எம்ஜி வந்து கீழே தான். இப்ப இதர சமநிலைக்கு மேல் விசை ஆரியனுக்கு சமன் எஃப்ஏக்கும் எம்ஜிலையும் கொடுத்து சமம். சரியா? இப்ப நான் இந்த பொருளுக்கு வரேன். இந்த பொருளை நான் இப்ப மேலின் கோட்பாடு இது பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. மேல வலி அரைக்கோடு நெருங்க போகுது, கீழே நார்மலா போகுது. சோ விசை அந்த அமுக்கத்தால வர விசை வந்து எஃபி மேல இருக்க போகுது. மறுதாக்கம் ஆர்பி மேல எம்ஜி கீழே. சோ இதுல நான் சமநிலைக்கு பார்த்தேன்னா ஆர்பி பிளஸ் எஃபி தான் என்ட்டுக்கு சமன் சொன்னா எம்ஜிக்கு சமன். சோ therefore ஆர்பி என்ட்டுக்கு ஈக்குவல் சொன்னா எம்ஜி மைனஸ் எஃபியா இருக்கு. இந்த பொருளை நான் இப்ப எடுத்தேன்னு சொன்னா மேலேயும் ஒரே அளவா வழி இருக்க போது, கீழேயும் ஒரே அளவா வழி இதாயிட்டு போகுது. மேலேயும் கீழேயும் ஒரே சீரான வடிவம் இருக்கிறதால ஒரே மாதிரி போறதால அமுக்கம் என்ன செய்ய போகுது, மேலேயும் சமனா இருக்க போகுது. அமுக்கம் மாற்றம் இல்லைன்னு சொன்னா சரி, அமுக்கம் மாற்றம் இல்லைன்னு சொன்னா என்ன நடக்க போகுது? இங்க வந்து பெர்லின் கோட்பாடு ஒரு விசை வர போறே இல்லை. சோ இந்த கோளாளோட ஆர்சியும் எம்ஜி தான் சமன், எம்ஜி தான் இருக்க போகுது. அப்ப ஆர்சி எடுத்துக்கு சமன் எம்ஜிக்கு சமன். இப்ப இந்த 3 கோவை நீங்க எடுத்துட்டீங்க பாருங்க. ஆர்ஏன்னு சொல்லி வந்து சாரி நாங்க எஃப்ஏஎஃபிஎஃப்சின்னு சொல்லி தரானே கோளுக்கு உணர்த்தப்பட்ட விசை எஃப்ஏஎஃபிஎஃப்சின்னு தரான். சோ நான் பெர்லின் கோட்பாடு வந்து எஃப் டேசே அப்படி இருந்திருக்கேன். இது எஃப்பி, இது எஃப்சி, சரியா? இது எஃப்ஏ, சரியா? அவன் ஆர்ஏஆர்பியை வந்து எஃப்பிஎஃப்சின்னு தரான். அப்ப நீங்க பாருங்க பெர்லின் கோட்பாட்டின் படி நான் இப்ப போட்டிருக்கேன். சோ இதுல நான் பார்த்தா எது பெருசி? எஃப்ஏ எஃப்பி எஃப்சின்னு சொல்லி அந்த 3 விசை நான் எடுத்தேன்னு சொன்னா பெரிய விசை எஃப்ஏ. அதுக்கு பிறகு வந்து எஃப்பி எஃப்சி ஏன்னா எம்ஜிக்கு சமன். அதுக்கு பிறகு தான் எஃப்பி. காரணம் இது கழிப்படுது எம்ஜில இருக்கு. இங்க நான் யூஸ் பண்ணது பெர்லின் கோட்பாடு. பெர்லின் கோட்பாட்டின் படி அமுக்கம் குறைஞ்ச இடத்துல இருந்து, அதாவது அமுக்கம் விளைவு விசை வந்து அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு வரப்போகுதும். சோ இதுல விளைவு விசை கீழ் நோக்கி இருக்கு. கோளுக்கு உணர்த்திய விசைக்கு சமனான விசை வந்து கோல் பொருளுக்கு உணர்த்தும். அப்ப அந்த விசை மேல் நோக்கி இருக்க போதும். சோ இதுல வச்சு ஒரு ஈக்குவேஷன் எடுத்தேன். இதுலயும் அதே மாதிரி வச்சு பெர்லின் கோட்பாடு யூஸ் பண்ணி அந்த மாதிரி அந்த இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்தேன். இதுக்கும் என்ன செஞ்சேன் அப்படி ஒன்று எடுத்தேன். இங்க காரணம் என்ன சொன்னா மேலே இங்க அமுக்கம் சமன். சோ அமுக்க மாற்றம் இல்லை. சோ விசை ஒன்று வராது. அமுக்க மாற்றம் இல்லாட்டி விசை ஒன்று வராது. அதெல்லாம் என்ன செஞ்சு இங்க வந்து நார்மலா இது பண்ணி எடுத்தேன். சரியா? இவ்வளவு உள்ள ஐடியா. சோ இது நீங்க எரவரிசை படுத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆன்சர் வரும். கிளியரா?
சரி, இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் ஆகிறீங்க கிளாஸ் நடக்க நேரம். என்ன சொன்னா அங்காளங்கள் லேசமானங்க சொன்னாலும் என்ன செல்லுன்னு சொல்லி வழங்காது. ஸோ அதால கொஞ்சம் நோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா சரி. இந்த 43 செல்லால் 2 இதில் வந்திருக்கீங்க. எஸ்ல ஒன்றில் லெஃப்ட் ஆங்க இல்லைன்னு சொன்னா ஒன்று ரிமூவ் பண்ணியேன். 2 ரிமூவ் பண்ணுவேன். நீங்கள் போய் மர வந்துக்கலாம் வரும். நான் 2 வெயிட்டிங் ரூம்ல போடுவேன். நீங்கள் எல்சி ரவுண்டில் வாங்க. சரி, நான் இப்போ அடுத்த வேலைக்கு போகிறேன். சரி, ஃபைனலாக 50 கோழிக்கு வருவோம். சரி, 2 MCக்கு தான் இருக்கு போல. சரி, லாஸ்ட் டைப் நான் பார்த்தது வந்து 34. ஸோ உங்களுக்கு நான் இப்போ 47 MCக்கு போகிறேன். 47 MCக்கு வந்து ஏற்கனவே பாஸ் பேப்பர் வந்த கேள்வி பேஸ் பண்ண மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. புதுசாக ஒரு கேள்வி பட இல்லை. அதில் வந்து 2 M திணி கொண்டு இருக்கு, பக்கத்தில் M திணி கொண்டு இருக்கு. 2 M திணிவும் M திணிவும் இல்லை தாக்க விசைகளை குறிச்சு காட்சியில் இருக்காங்க. இதுல நீங்க F விசை பிரயோஜா இல்ல மட்டும் தான் F விசை இருக்க போகுது. அப்ப நான் இதுல வந்து எடுத்தேன்னு 2 M நான் இங்கால எடுக்கேன், M எங்க எடுக்கேன் பாருங்க. இதுலதான் நீங்க F பிரயோஜிங்க, 2 Mல இல்ல. அப்ப இதுல 2 M ஜிக்கு எழுதாக போகுது. அப்ப இதுக்கு சமனான மறுதாக்கம் R மேல் வரும். அப்ப இங்க எஞ்சிதாக போகுது பாருங்க. மறுதாக்கம் நிறைக்கு சமன். அப்ப 2 MGக்கு R ஆக்கிறதா MGக்கு வர R/2 இருக்கும். அளவைக்கு எப்ப பாத்தீங்கன்னா இதோட இதுல பர்மனன்ட் சீரிஸா இருக்கும், ஹாஃபா இருக்கும். சரியா? இப்ப மறுதாக்கம் இதுக்கும் அதுக்கும் சமனான மறுதாக்கத்தை உணரும். நியூட்டனோட தேர்ட் லா படி இந்த மறுதாக்கத்தை நான் காணப்போறேன். சரியா? அந்த மறுதாக்கத்தை நான் வந்து இந்த படத்துல இருந்து எடுக்கேன், ஆர் டேஸ் எடுக்கேன். இந்த ஆர் டேஸ் நான் இப்ப காணும். தொகுதிக்கு என்ன செய்ய F7 யூஸ் பண்ண F செல்வியா விசை மொத்தமா 3M. அப்ப தொகுதி ஒரு 6 மூலம் போகுது, ஏன் 6 மூலம். சோ ஏ அப்ப ஏன்ட்டுக்கு சமன் F இங்கு 3M சமன். இந்த திணிவுக்கு மட்டும் M திணிவுக்கு மட்டும் தொகுதிக்கு M திணிவுக்கு மட்டும் யூஸ் பண்ணா M திணிவுல எங்கால தாக்க விலை விசை இந்த ஆர் டேஸ் சொல்லி மட்டும்தான். வேற விசை இருக்கா? வேற விசை இல்ல. அப்ப வேற விசை இல்லைன்னு சொன்னா ஆர் டேஸ் எதுக்கு சமன் M இன்டு ஏக்கு சமன். அப்ப ஆர் டேஸ் சமன் M இன்டு F இங்கில் 3. அப்ப ஆர் டேஸ் எதுக்கு சமன் F இங்கில். அப்ப இங்கின வார விசை என்ன? F இங்கில. அப்ப இங்கின வார விசையும் F இங்கில நியூட்டன்ட தேர்ட் லா படி. சரியா? சோ அதுக்கு ஆன்சர் வந்து கிளியரா விளங்க. 2 ஆன்சர் இருக்கு. சரி, அதாவது 35 வந்து SHM சவுண்ட்ல வாரது. சரி, இப்ப 50 MCக்கு வாங்க. 50 MCக்கு பொறுத்த மட்டும் நிறைய பேருக்கு பிரச்சனை. இந்த MCக்கு வந்து நிறைய பேர் இந்த ஹூக்கின் விதி அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரொப்ல எல்லாம் போய் யோசிச்சிருக்காங்க. ஆனா யோசிச்ச வழியே இன்னொரு விஷயம் தான் இதுக்குள்ள இருக்கு. என்னத்த இது மெக்கானிக்ஸ் மட்டும்தான். பாருங்க, உங்களுக்கு பிரக்கெட்ல ஒரு தரவு தந்திருக்கான். V வர்க்கம் சிறிது 2GL0. சரி, நான் உடனே இந்த கோவை வர்க்கிச்சு வச்சுட்டு போறேன். நாற்பத்தி ஒன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். சரியா? இந்த நான் மெக்கானிக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி தரேன். நீங்க நெஸ்டன் புக்ல வந்து ப்ரொப்பையும் மெக்கானிக்ஸ்ல சேர்த்திருக்கானே, நீங்க அதை பார்க்க வேணாம் கூடுதலா. அப்ப நான் இது என்ன செய்யணும்னா வர்க்கிச்சு போறேன். இப்ப இதை எடுத்து நான் என்ன செய்யணும்னா கோவை ஒரு வடிவமைப்பு கொண்டு செஞ்சுட்டு போப்பேன். சரியா? அப்ப இதை நான் வர்க்கிச்சா V0 வர்க்கம் செய்யுது 2GL0. நான் இதை ரெண்டு அளவு எம்மால பெருக்கி 2 அளவு பிரிச்சேன். அப்ப எம்மிங்கில் 2 V0 வர்க்கம் சிறிது எம்மிங்கில் 2 2GL0. அப்ப இதை பாருங்க, ஹாஃப் நான் முன்னு போட்டு இதா போட்டா M0 வர்க்கம் சிறிது 2 வரை போகுது MGL0. சரியா? இப்படி நான் என்ன அர்த்தம் சொன்னா, இப்ப அந்த அவன் செல்லுதான் இலையிட உண்மையான நீளம் என்னத்தையாம், இலையில உண்மையான நீளம் L0. அப்போ ஒரு இலை வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு வில்லோ ஒரு இலையோ ஏதோ ஒன்றோ அதோட உண்மையத்தோட அதிகரிச்சா மட்டும்தான் என்ன செய்ய போறோம், உங்களுக்கு அதுல ஒரு மீளத்து சக்தி ஒன்று சேமிக்கப்படும். நீட்சி ஒன்று வந்தா சுருக்கம் ஒன்று வந்தா மீளத்து சக்தி ஒன்று சேமிக்கப்படும். அப்ப இவங்க MV0 வர்க்கத்தோட எரியான் V0 வர்க்கத்தோட. அப்ப இலையில ஒரு பொருளை காட்டி V0 வர்க்கத்தோட எரிஞ்சான்னு சொன்னா இந்த வழங்கின சக்தி இல முழுமையாக பாருங்க. MGL0 சொல்றது இல முழுமையா இழுபட்ட நேரம் வார அழுத்த சக்தியே.
அப்ப ஏன்னா எல் நோட் தூரம் போனா தான் இந்த எம்ஜி நோட் வரப்போ அந்த சக்திக்கு போதா. அப்போ ஒரு காலமும் இலை என்ன செய்யாது, இழுபடாது. கீழுக்கு போச்சாலும் படையும். ஏன்னா கீழுக்கு போச்சு அழுத்த சக்தி குறைஞ்சிட்டு போச்சுன்னா ஸ்பீட் கூடி கூடி போகும். சோ ஏகப்பட்ட சக்தி அதிகரிச்ச கீழுக்கு என்ன இழுத்துட்டு போய் இழுபடையிலும் மரா ஒரு கணத்துல 0 ஆயிட்டு மேலுக்கு வரும். இப்ப மேலுக்கு போச்சிடும் பாருங்க. இங்கே வரைச்சலாம் இந்த வேகத்தை தான் கொண்டு இருக்க போகுது. ஹாஃப் எம்பி நோட் இருக்கும். அப்படி மேல போக ஒரு வயனிசன் தூரத்துக்கு இது போகும்னு சொன்னா அந்த வயனிசன் தூரம் எல் நோட்டோட குறைவா தான் இருக்கும். இழுபடாது. இழுபட தேவையான சக்தி நீங்க வழங்குவீங்களா? இல்ல. இழுபட்டா அது எல் நோட் தூரம் மேலுக்கு போனா எம்ஜிஎல் நோட் அழுத்த சக்தியை கொண்டு இருக்கும். அந்த அழுத்த சக்தியோட குறைஞ்ச சக்தியை வழங்கிங்க. சோ இழுபடாம கீழே நிக்க போகுது. சோ இப்ப டிரெக்டா சக்தி காப்பாத்துவோம். ஹாஃப் எம்பி நோட் இருக்கும் சமன் எம்ஜி வை. இந்த வையை தான் கேள்வி. சோ எம்எம் மட்டுப்பட்டா y வந்து v நோட் வர்க்கத்துக்கு இங்கே 2g இருக்கு. சோ ஆன்சர் 5வது. பெருசாக குழப்பிக்க தேவையில்லை. அந்த தந்த தரவை வச்சு நீங்க மூவ் பண்ணிருந்தீங்கன்னா கேள்வி ஸ்மூத்தா போகும். சரியா? இவ்வளவுதான் 2014 வந்து மெக்கானிக்ஸ் எம்சிக்யூ. இப்போ நான் ஸ்ட்ரக்சருக்கு மூவ் ஆக போறேன். ஸோ அந்த எம்சிக்யூல உங்களுக்கு கிளியர்னஸ்னா ஒரு அப்டேட் ஒன்று எனக்கு எல்லாரும் மெசேஜை கீழே போட்டுவிடுங்க. சரி, இதுல ரிப்பீட் பண்ணதுக்கு நான் சொல்லி என்ன சொன்னா தந்த தரவை வச்சு பாருங்க. எம்ஜிஎல் நோட்ஸ் என்ன சக்தி இருக்கு. சரியா? இது ஹாஃப் எம்பி நோட் வரைக்கும். அப்ப நீங்க கொடுத்த ஏகப்பாடு சக்தி இல்ல முழுமையா மேலுக்கு போறதுக்கு தேவை அழுத்த சக்திக்கு போதா. சோ அது இடையில நின்று. அப்ப இல இழுபடாது. எல் நோட்டை தாண்டி போனாதான் இல இழுபடும். இல இழுபட்டாதான் இலையில மீறி அழுத்த சக்தி என்ன செய்யப்படும், சேமிக்கப்பட போகுது. அப்ப இங்க இலையில மீறி அழுத்த சக்தி சேமிக்கப்பட. சோ அங்க ஹாஃப் கேஸ்கள் ஒன்றும் வராது. கிளியரா? சரி, சரி, எல்லாருக்கும் கிளியர் ஹோப் பண்ணியேன். விலையில மட்டும் கன்சிடர் பண்ணா ஓகே. சரி, நம்ம இப்போ ஸ்ட்ரக்சருக்கு மூவ் ஆகும். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்ட் எடுங்க. ஸ்ட்ரக்சர் மெசேஜ் பார்க்க இருக்கு. ஸோ நான் உங்களை இன்ஸ்டால மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இருக்கும் போத விட பார்க்கேன். நீங்கள் இடையில மெசேஜில் வரத்தால தான் கொஞ்சம் இதாக பார்க்கு. ஏன்னா மரா எகைன் போனதை பற்றி மராக்காவுக்கு போச்சலாம் அதுக்குள்ளே போச்சுதான் டைம் வேஸ்ட் ஆக பார்க்குது. மற்றபடி பிரச்சனை இருக்காது. மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். என்ன சொன்னால் 5 days தான் டைம். 5 days 5 years முடிச்சோணும். 2016 பண்ணாலும் கொஞ்சம் சிக்கல் கூட அப்படின்னா லென்த் கூட ஸ்ட்ரக்சரும் இருக்கிறதால 2019 ஸ்ட்ரக்சர் இல்லை, 18 ஸ்ட்ரக்சர் இல்லை, 20 ஸ்ட்ரக்சர் பெருசா இல்லை. ஸோ குயிக் மூவ் ஆயில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் பார்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பாக்ஸ் வந்திருக்கான். இந்த பாக்ஸுக்குள்ள இங்கால சைட்ல பாருங்க 4 ரோ அடுக்கி வச்சிருக்காங்க. இந்தால சைட்லயும் பாருங்க 4 ரோ இருக்கு. அது பாக்ஸ் முடியுது. ரோ இருக்கு. இப்பதான் கேட்கான் மேல பாருங்க, சில பொருட்கள் கொள்கலத்தில் பொது செய்யப்பட்ட போல அவை கொள்கலத்தின் முழு கனவுலையும் இடம் கொள்வதில்லை. இது கொள்கலங்களின் வடிவம் காரணமாக நடைபெறுகின்றது. அத்தகைய நிலைமைகளில் கொள்கலத்தின் கனவுகளில் ஒரு பின்னம் எப்போதும் பெரிதாக இருக்கும். அதே வேளை வலியினால் நிரப்பப்பட்டிருக்கும். உரு ஒன்றில் காணப்படுகின்றவாறு 6 சர்வசம திண்ம கோலங்கள் பக்க நீளம் 8 சதுரமுகி பெட்டியினுள் வைத்தலில் உள்ள ஒரு கொள்கலத்தின் ஒரு ஒழுங்கான விதத்தின் முற்றாக பொது செய்யப்பட்டுள்ளதை கருதுக. இது ஒழுங்கமைப்பு பொதித்தல் எனப்படும். இந்த ஒழுங்கமைப்பு செல்ல பேர் என்னையா பொதித்தலாம். அப்படிங்க இதுல பாருங்க, இது வந்து 8R. நான் ஃபுல்லா பாக்ஸ்ல எல்லாம் வரையில சும்மா நார்மலா தேவையானது மட்டும் வரைஞ்சிருக்கேன். அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும்னு நினைச்சேன். இது 8R, இதுவும் 8R. அப்ப பாக்ஸ்னு சொல்லலாம் 8R. இப்ப வந்து உண்ணாவிட கேள்வி, கொள்கலத்துல பொதி செய்யப்பட்டுள்ள திரவத்திர கோலங்கள் எண்ணிக்கை. இப்ப நீங்க பாருங்க, இங்கின இப்படி உங்களுக்கு 16 கோலம் விளங்குது. அப்ப இதே மாதிரி 1 2 3 4 ரோ இருக்கு. அந்த 4 ரோவால விளங்குறது எங்கால வருது பாருங்க. 1 2 இங்கால இப்படி இப்படி விளங்குது. அப்ப இப்படி நான் ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்தேன்னு சொன்னா இப்படி பாருங்க 1 2 3 4 16ல
4 ரோ இருக்கு மொத்தமா. மொத்தமா இதுக்குள்ள எத்தனை கோலங்கள் இருக்கு? 16 தர 4, சோ 64 கோலங்களை கொண்டு மொத்தமா இந்த கொள்கலன் வந்து 64 கோலங்களை கொண்டிருக்கு. நார்மலா ஆன்சர் பண்ணி. அடுத்தது, கொள்கலத்தில் பொது செய்யப்பட்ட எல்லா கோலங்களும் மொத்த திரவியத்தின் கனவளவுக்கான ஒரு கோவையை R, π சார்பில் பெறுது. அவன் தந்த கணியங்கள் அதுல நீங்க ஆன்சர் கொடுக்கணும். வேற இடத்துல ஆன்சர் கொடுக்க போய் தரப்படா. அப்ப R-லையும் π-லையும் தான் இருக்குமா மொத்த கோலங்களுக்கான அளவு. VT மொத்த கோலங்களுக்கான அளவு 64 கோலம் இருக்கு. ஒரு கோலத்திற்கான அளவு தான் 4/3 πr கணம். ஸோ 64 நீங்க சுருக்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போகுது. சரியா? இதை பெருக்கி சுருக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், அதை நீங்க ஆன்சர்ல கொடுங்க. சரியா? கீழே 3 வரும் எப்படியும், மேல 16க்கு 6 1 மிச்சம் 4 24 256 256 இங்கே 3 πr கணம் சொல்லி வரப்போகுது. சரியா? இதுதான் மொத்த கோணத்துல கனவளவா இருக்கு. இப்ப அடுத்தது, கோலமுற்றாக கோலங்கள்லாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது, கொள்கலம் முற்றாக கோலங்கள்லாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது, அப்ப இப்ப இருக்க நிலைமையை பத்தி தான் சொல்லுங்க. கோலத்தில் உள்ள கொள்கலங்களின் மொத்த திரவத்தின் கனவளவு என்கிற முற்றாக பொது செய்யப்பட்ட கொள்கலத்தின் கனவளவு எனும் விகிதம் பொதித்த பின்னம் FPயையும் முற்றாக பொது செய்யப்பட்ட கோலத்தின் கனவளவு பொதித்த கனவளவு என்னும் அழைக்கப்படும். பொதித்தல் பின்னம் FP காணிச்சுட்டு அவன் தரவுக்கான FPய காணுங்க சொல்லி கேட்கான். FPன்னு சொல்லுறது மேல மொத்த கோலத்திர கனவளவு, கொள்கலத்துல மொத்த கோலங்கள கனவளவு, கீழே முற்றா போய் செய்யப்பட கொள்கலத்திர கனவளவு. இங்க கொள்கலம்னு சொல்றது ஒரு சதுரம். இங்க சதுரத்தை தான் நீங்க கொள்கலமா யூஸ் பண்ணீங்க. அப்ப இந்த சதுரத்திர கனவளவும் மேல கோலத்திர கனவளவும். சதுரத்திர கனவளவுக்கு நீங்க வாய்ப்பாடு எழுத போறீங்க, நீங்க எந்த ராகத்திரமும் ஏறும். அப்ப 8R × 8R × 8R. உங்களுக்கு மொத்த கோலத்திர கனவளவு தெரியும், 256 இங்கே 3 πr கணம். சோ 256 πr கணம் 3 கீழே வரும். 3 × 8 8 8 8 64 64 தர 8 512. சரியா? 512 r கணம். r கணம் r கணம் எடுப்படும், இதுவும் இது எடுப்படும், 2 மட்டு. சோ FPன்னு சொல்லி வந்து π இங்கே 6, இங்க 3 ஒன்று இருக்கு, 3 தர 2 π இங்கே 6. அப்ப இதுதான் நார்மலா அவன் தரவை தந்துட்டு கேள்வியை கேட்டுட்டு போறான். சரியா? சரி, அடுத்த பாட்டுக்கு வாங்க. இப்ப கொள்கலத்தின் திரவத்தின் அடர்த்தி கோலங்களின் திரவியத்தின் அடர்த்தி dmக்கான ஒரு கோவை MR πr சார்பில் கோலத்திர அடர்த்தி தான் காட்டியிருக்கான். அப்ப கோலத்திர அடர்த்தி எம்முக்கான கோவை அவன் செல்லு வந்து பாருங்க. அதுல கோலங்களின் திரவத்தின் dmக்கான ஒரு கோவை எம்டி செல்லுவது என்ன? சரியா? எம்டி செல்லுவது வந்து மேலவன் சொல்லிட்டான். எம்டி செல்லுவது ஒரு கோவை மேல ஒரு கொண்டு வருது. கோலத்தின் மொத்தத்தினையும் எம், கோலத்துல மொத்தத்தினையும் டி பார்ட்ல மேல மிஸ் ஆயிடுச்சு. சரியா? கோலத்துல மொத்தத்தினையும் எம்மா கிடந்தா கோலங்கள்ல மொத்த திணிவின் கீழ் முற்றா பொது செய்யப்பட்ட கொள்கலத்திர கனவளவு என்ன செய்ய போதாம்? அதாவது அதுதான் பனைப்பு அடர்த்தி. சரியா? டிபி பனைப்பு அடர்த்தி டிபின்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப டிபி கணக்கோவே கேட்கும். டிபின்னு சொல்றது என்ன? கோலங்கள்ல மொத்த கனவளவுல அடுத்தது வந்து கீழே முற்றா பொது செய்யப்பட்ட கொள்கலம். மேல இந்த கோலங்கள்ல எல்லாத்திலையும் திணிவுதான் எம். அப்ப மேல உள்ளது எம். அப்ப கோலம் எல்லாத்துக்கும் எம் டிசன் சொன்னா மேல உள்ளது எம், கீழே இந்த கொள்கலத்திர அடர்த்தி. அப்ப இந்த சதுரத்திர அடர்த்தி. சதுர அடர்த்தி என்ன? சதுரத்திர கனவளவு 512 r கணம். இதுதான் பனைப்படத்தின் விஷயம். அப்ப அதையும் கேள்வியில கேட்டுட்டு பார்த்ததுக்கு வரும். பாருங்க, கோலத்திர திரவியத்திர அடர்த்தியை காணுங்க. இந்த கோலத்திர திரவியத்திர அடர்த்தியை காணட்டுமா? அப்ப அதை நான் டிஎம் சொல்லி தரேன். இந்த டிஎம் சொல்லி வந்து கோலத்திர ஒன்ற கனவளவு. சரியா? கீழே கோலம் ஒன்று திணிவு, கீழே கனவளவு வரணும். ஏன்னு சொன்னா அடர்த்தி மாற போற இல்லை. மொத்தமா இருக்க 64 கோலத்திர திணிவு தான் எம். அப்ப ஒரு கோலத்திர திணிவு எம் இங்கே 64. சரியா? இப்ப ஒரு கோலத்திர கனவளவு என்ன? 4/3 πr கணம். இது நான் ஷார்ட் பண்ணினா 3 மேலுக்கு போகும். சோ 3m 64 4 கீழுக்கு நிற்கும். 64 தர 4 πr கணம். அப்படியே நீங்க ஷார்ட் பண்ணி போட்டீங்கன்னா 3m இங்கே 256 πr கணமா இருக்கும். சரியா? இல்லைன்னா ஒரு பிள்ளைக்கு இப்படியும் யோசிச்சாலும் மொத்த திணிவியம், சோ எல்லா கோலத்திலையும் திணிவியம், கீழே எல்லா கோலத்திலையும் கனவளவு.
அப்படின்னா எல்லா கோலத்தையும் சொல்லி 64 தர 4 3 இருக்கான் இந்த ஏற்கனவே கண்டு போகும் அதை போடவும் மேலும் ஒரு கோலத்தை வச்சு கேள்வி செய்வோம் மேலும் ஏன்னா திரவியத்தில் அறுபத்தி மாற போற இல்லையே தண்ணி பெரிய டேங்க்ல இருந்தாலும் 1000 தான் சின்ன கப்ல இருந்தாலும் 1000 தான். சரி இப்ப எஃப் பாட்டுக்கு போகும். எஃப்ல அவன் கொஞ்சம் தரவுகளை தந்துட்டு கேள்வியை கேட்கான். ஸோ எஃப் பாட்டுக்கு நீங்க மூவ் ஆகுங்க. இப்ப இவ்வளவு வரைக்கும் நார்மலா கேள்வி கேட்டு இருக்கான் இந்த அவன் தந்த தரவை வச்சு. அப்ப அவன் தந்த ஒரு புதிய ஸ்ட்ரக்சர் ஒன்று வந்துச்சுன்னா சந்தோஷப்படணும். தந்த தரவுக்குள்ள கேள்வி கேட்க அப்புறம் வெளியால கேள்வி கேட்க மாட்டோம். ஸோ அதால நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. நார்மலா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். ஏண்டா தந்தத்துக்குள்ளாம் கேள்வி வரும். எடிஷனலா அவன் போக வேண்டிய மாட்டான். இப்ப நீங்க பாருங்க மாணவனுடன் ஒரு பரிசோதனை முறையை பயன்படுத்தி பயிருக்கான FP, DB, DM எனும் பரிமாணங்களை காண தீர்மானித்துள்ளார். இதன் போது பயறு ஒரு எலுமாற்று விதத்தில் பொது செய்யப்பட்டுள்ளது. இது எலுமாறாக பொய்த்தல் எனப்படும். உரு 2ஐ பார்க்க. அப்ப உரு 2ல வந்து பயறு வந்து என்ன செஞ்சிருக்கான் ஒரு எலுமாற்றா பொது செய்ய விஷயம் சொல்லியிருக்கான். ஒரு முகையோடு எடுத்திருக்கான். அவர்ல 50 சென்டிமீட்டர் கியூபுக்குள்ள பயர் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கான். சரியா? அப்ப இது கொண்டிருக்க இந்த மாதிரி இந்த பாக்ஸ்ல கனவுல மாதிரி தான் இது கொண்டிருக்கு. இந்த உருளை சாடிற கனவுளவு 50 சென்டிமீட்டர் கியூப். பயர் கனவுல 50 சென்டிமீட்டர் கியூபா இல்ல. இப்ப பார்ப்போம். சீகமா டிகமா இ பகுதியில் குறிப்பிட்ட FP, FPD ஆகிட்டு வரைவிலக்கணங்கள் எந்த வடிவம் உள்ள உருப்படிகளும் எலுமாற்றா பொது செய்ய செல்லுபடும். எல்லாத்துக்கும் எலுமாற்றா பொது செய்ய எல்லாத்துக்கும் மேல கூறின FB, DB, DM செல்வது செல்லுபடி ஆகுமா? முதலில் அவன் உடற்பயற்றை ஒரு அளக்கும் செலுத்தினால் இது பயிர் 50 சென்டிமீட்டர் போய்த்திருக்கான பெற்றுக்கணும். அப்ப இந்த கோலத்தான் அடைச்ச மாதிரி தான் 50 சென்டிமீட்டர் என்ன செஞ்சிருக்கான் உலர் பயற்ற விட்டுகளை செஞ்சிருக்கான் வச்சிருக்கான். ஆனா உண்மையான ஒரு பயற்ற விட்டுருக்கான 50 சென்டிமீட்டர் கியூப் கேட்டா இல்ல. இப்ப பின்னர் பொதிந்த கனவுல 50 சென்டிமீட்டர் கியூபுக்கு பயறு மாதிரியின் திணிவை அளந்தான் 3.8 அப்ப இது எல்லாத்திலையும் பொதிந்த கனவுன்னு சொல்றது இதை கொண்டிருக்க இந்த முழு கனவுகளுக்கான பயத்திர திணிவாக அளந்தா 3.8 தர 10,2 கிலோகிராம் SI யூனிட்ல வந்திருக்கான். இது நல்ல நோட்டா இருக்கும். சில நேரம் கிராம்ல தருவான். இங்க SI யூனிட்ல வந்திருக்கான். சோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அடுத்தது வாங்க. பின்னர் 50 சென்டிமீட்டர் கியூப் நீரை கொண்ட ஒரு அளக்கும் சிலிண்டர் நூல் இந்த பயிர் மாதிரி பூத்தினான். நீர்மட்டம் 82 சென்டிமீட்டர் கியூபிக்கு ஒரு குறித்த உயர்ந்தமையால் கண்டான். இப்ப என்ன செய்ய அந்த பயிரை கொண்டு போய் 50 சென்டிமீட்டர் கியூப் தண்ணி எடுத்து அதுக்குள்ள போடுவான். போட்டா பயிரும் தண்ணியும் சேர்ந்து இந்த முகவை வந்து இப்ப சரியா பயிரும் தண்ணியும் சேர்ந்து இந்த முகம் வந்து 82 சென்டிமீட்டர் கியூப் இருக்கு. அப்ப நீங்க பாருங்க தண்ணிக்குள்ள நீங்க பொருள் முற்ற அமிழ்த்தி நீங்க சொன்னா இடம்பெயர்க்கப்பட்ட நீர் கனவுல வந்து அந்த பொருளோட கனவுளுக்கு சமனா இருக்க போகுது. ஏன்னா பயிர் உள்ள அமிழ்ந்து இருக்கிறதால ரெண்டையும் இது அடுத்து ஈக்குவலா போறதால அப்ப நீங்க பாருங்க இங்க பயிர கனவுல என்னப்ப 50 தண்ணி இதுக்குள்ள மொத்தம் இப்ப 82 சென்டிமீட்டர் கியூப் கொண்டிருக்கும் கனவுல இந்த தொகுதி ஆரம்பத்துல இருந்து நீர்ல கனவுல என்ன 50 சென்டிமீட்டர் கியூப். அப்ப இந்த பயிரோட உண்மையான கனவுல என்ன வர போதும் 82 இருந்து 50 கழிச்சா வார இந்த 32 சென்டிமீட்டர் கியூப் தான் இந்த பயிரோட உண்மையான கனவுலவா இருக்கும். விளங்கினா என்ன சொன்னா இப்ப 82 சென்டிமீட்டர் காட்டுது. ஆரம்பத்துல 50 தண்ணி இருந்துச்சு. அப்ப எடிஷன்ல வந்து 32 சென்டிமீட்டர் எதால வந்தது பயிரால வந்தது. அப்ப பயிரோட கனவுலவு 32 சென்டிமீட்டர் கியூப். அப்ப ஒன்னாவது பயிரத்தின் கனவுலவே யாது அதை என்ன செஞ்சுட்டீங்க 32 சொல்லி துணிஞ்சிட்டீங்க. அடுத்தது பயிரின் பொதித்தல் பின்னம் FPயை காணுங்க. FPன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் மேல இந்த கோலங்களோட கனவுளவு கீழே கோல்களத்துல கனவுளவு. அப்ப இங்க வந்து பயிரோட கனவுளவு மேல வரணும் 32 கீழே அது இடம் கொண்ட இதுதான் பொதித்தல் நடந்திருக்கு. பிளேஸ்ட கனவுளவு இடம் கொண்டு இருக்கு என்னத்தை 50 சென்டிமீட்டர் கியூப். அப்ப 50 அப்ப உங்களுக்கு சுருக்கினா தசம் 64 சொல்லி வரும். சரியா? அடுத்தது பயரின் பனைப்பு அடர்த்தி. சரியா? பனைப்பு அடர்த்தி DBயை காணும். பனைப்பு அடர்த்தின்னு சொல்றது என்ன மேல மொத்த பயிர திணிவு. அப்ப என்ன 3.8 தர 10,000. ஏன்னா அங்க மொத்த கோலங்கள திணிவு வந்துச்சு. கீழே கோலம் இடம் கொண்டு இருக்க கொள்கலத்துல திணிவு. அப்ப இந்த பயிரிடம் கொண்டு இருக்க போயிட திணிவு சாரி கோலம் கொண்டு கொள்கலத்துல கனவுளவு. அப்ப இந்த பயிரிடம் கொண்டு இருக்க போயிட கனவுளவு என்ன 50 தர 10,6 ஏன்னா சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. இதை நீங்க ஷார்ட் பண்ணீங்க சொன்னா 38 5 தர 10 இங்க ஒண்ணு போகுது 10,5 மேல போனா 13 ஆக போகுது. ஸோ இதையும் என்ன சுருக்கிங்க சொன்ன சுருக்கிய போடுங்க நீங்க 760 வருது. சரியா? 760 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. இது டிபி பனைப்பு அடர்த்தி. சரியா? அடுத்தது பயரின் திரவியத்தின் அடர்த்தியை காணணும். அப்ப பயிர் அடர்த்தியை போக பயிர் அடர்த்திக்கு என்ன சமன்பாடு பயிர் மொத்தத்தையும் 3.8 தர 10,000 இதுல பயிர் கனவுளவு பயிர் கனவு என்ன 32 தர
10 சாய 6 மேல பயர் ரக 4 போடணும், பயர் திணிவை தான் போடணும். அப்ப 1.187 தர 10 3 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. சரியா? அப்படி இல்லைன்னா 1187 சொல்லி கொடுப்போம். மேல நீங்க சுருக்கள் உங்களை பொறுத்தது, சுருக்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்தது அவங்க கேட்கான், பயிர் 1 கிலோகிராம் பொதி செய்வதற்கு என்ன கனவுலோன பொலித்தீன் பை தேவை? மினிமம் என்ன கனவுல பொலித்தீன் பை தேவை? இப்ப 1 கிலோகிராமுக்கு என்ன கனவுளவு பயிர் சொல்லிதான் மறைமுகமா கேட்கான். 1 கிலோகிராமுக்கு என்ன கனவு பயிர் இருக்குன்னு சொன்னா எந்த கனவுல உள்ள பேக்கெட் ஒன்றுல நீங்க போடுன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்து கேள்வி. அப்படி பாருங்க, ஒரு மீட்டர் கியூப்ல வந்து எத்தனை 1187 கிலோகிராம். இப்போ உங்களுக்கு தேவை 1 கிலோகிராமுக்கு என்ன கனவு? அப்ப நல்லா மர பாத்துங்க. ஒரு மீட்டர் கியூபுக்கு வந்து சாரி 1187 கிலோகிராமுக்கு வந்து 1 மீட்டர் கியூப். இப்போ உங்களுக்கு தேவை 1 கிலோகிராமுக்கு. இதை ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா வாரதுதான் என்ன செய்யும்? பயிரிட அந்த கனவுல இருக்க போகும். அப்ப சுருக்கின 1.315 தர 10 சாய 3 மீட்டர் கியூப்னு சொல்லி வரப்போகுது. சரியா? அப்ப இவ்வளவு கனவுல உள்ள ஒரு பை தான் உங்களுக்கும் தேவை. இந்த பை இருந்துச்சுன்னா இந்த அவ்வளவு வந்து 1 கிலோகிராம் பாயிட்ட விட்டு வேலை செஞ்சாலும் பேக் பண்ணி விட்டு. சரியா? இவ்வளவு 2012 வந்து ஸ்ட்ரக்சர். நார்மலான ஒரு ஸ்ட்ரக்சர். நான் ஸ்பீடா செய்ய இல்லை, தேவையான விஷயத்த நார்மலா தான் உங்களுக்கு செஞ்சு விட்டேன். கொஞ்சம் இந்த என்ன செய்வீங்க, ஆல்ரெடி செஞ்சுட்டு வந்தாலும் கொஞ்சம் நல்ல வேர்த்தா தான் இருக்கும். ஸோ நீங்க பிஃபோர் அட்டெண்ட் த கிளாஸ் செஞ்சுட்டு வாங்க, அதான் பெஸ்ட் ஆப்ஷன். சரியா? கிளியரா இப்ப ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ படுப்போமா? சரி, எல்லா ரெஸ்பான்ஸும் நான் எதிர்பார்க்கேன். மொத்தம் 2 பேர் போடுங்க, மொத்தம் தூக்கமா தெரியா? நியூ ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இல்ல, தாரது தரவுகளை புதுசா தாருன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, அதை யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. சரி, அதெல்லாம் பாடமா கொண்ட அவசியம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்துவான், அதுல பாடமா கொண்ட அவசியம் இல்லை. அந்த கேள்விக்கான அந்த தரவு தேவை. அப்ப அதான் நம்ம சிலபஸ்ல இல்லாத விஷயத்த உங்களுக்கு. சரி, இப்ப எஸ்ஐக்கு போவோம். ரொட்டேஷன் மோசம் அட்டேக்கிறதுல வந்துட்டு இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். டைம் செல்ல வந்து ரெஸ்ட் எனக்கு நான் எடுக்கிற மாதிரி என் டைம் இதில் அப்படின்னா உங்களுக்கு கிளியர்னு சொன்னால் பார்த்து கொஞ்சம் இந்த மெசேஜில் அப்டேட் பண்ணி விடுங்க, கிளியர்னு சொல்லி. சரி, எஸ்ஏ படுப்போம். பாடல வந்து எஸ்ஐக்கு வாங்க. திணிவு எம்மையுடைய ஒரு துணைக்கு ஒரு ஒன்றில் காட்டப்பட்டவாறு ஆரையுடைய புறக்கணித்தக்க திணிவையுடைய ஒரு கிடை வளையத்தின் விளிம்பில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. பிஓக்யூ எனும் பிஓக்யூ ஆனது வளையத்தின் மையம் ஓவினோட செல்லும் ஒரு நிலைக்குத்து அச்சாம். ஒரு வளையம் ஒன்று தந்திருக்காங்க. இது நிலைக்குத்து அச்சொன்ல இருந்து ஆர் தூரத்துல ஸ்மால் எம் திணி ஒன்ற நிலைநிறுத்தி வச்சிருக்கு. நம்ம பிஓக்யூன்னு சொல்லுது இந்த வளையம் பற்றிய நிலைக்குத்து அச்சு. அப்ப கேள்வி அதான் மென்ஷன் பண்ணுவான், வளையம் பற்றிய நிலைக்குத்து அச்சுன்னு சொல்லு. இப்ப திணிவு பிஓக்யூ பற்றி துணிக்கேன் சடுத்து இருக்கும் I1க்கான ஒரு கோவை M1 R ஆகிட்டு சார் இல்ல. நல்லா நீங்க அன்லைன் பண்ணி வச்சுக்கணும். M1 R ஏண்டா அவன் தரவு விட்டு நம்ம வேற எந்தையாவது அறப்படிச்சுகளை பார்த்தோம்னு சொன்னா மார்க்ஸ் தர மாட்டான். 2018 நல்ல எக்ஸாம்பிள், அடர்த்திய டீன்னு சொல்லிட்டான், போன்னு சொல்லி போட்டா பிள்ளை போட சொல்லிட்டான். ஸோ நீங்க நல்ல மார்க்ஸ் வந்து லெஸ் ஆக இடங்களே தெரியும். போண்டு பப்ளிஷ் நம்ம யூஸ் பண்ணுது, ஆனா டீன்னு சொல்லி அவன் தரவுல தான் இருக்கும். அப்ப தரவு தந்தது நம்ம மெயின் பண்ணணும். அப்ப இங்க M1 சொல்லி தந்துட்டான். அப்ப இந்த புள்ளி திணிவு ஒரு புள்ளி திணிவு சாதனத்துக்கு கோபம் உங்களுக்கு தெரியும். I வந்து M சோ இங்க I1 சொல்லுவான். அப்ப I1 எதுக்கு சமன்? M1 R ஸ்கொயர். அவ்வளவுதான். சரி, நார்மலா ஆன்சர் பண்ணுங்க. இதே வந்து பெரிய பாதி பண்ணியா ஆன்சர் ஷார்ட்டா வரும். ஐடியா எடுத்துட்டீங்கன்னா சரி. அடுத்தது
திணிவு M2 உடைய வேறொரு துணிக்கை M1க்கு விட்டமுறை எதிராக வளையத்தின் விளிம்பின் மீது இப்போது நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. தொகுதி POQ அச்சுப்பற்றி ஒரு மாறா கோண ஒமேகாவுடன் சுழற்றப்படுகிறது. அச்சுப்பற்றி திணிவு M2வின் சதுரம் I2 தொகுதியின் மொத்த சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி சரியா? இப்ப நீங்க இதுல பாருங்க, விட்டமுறை என்ன சொன்னா இதுக்கு ஆப்போசிட்ல நேர விட்டத்தின் வலிமையத்துள்ள ஒருங்கின M2 வந்து இருக்குது. இப்ப நீங்க உங்களுக்கு தொகுதியில சதுரம் என்ன? இப்ப இந்த ஏற்கனவே தான் தொகுதியில சதுரம் கோப்பினரும் இந்த புள்ளோடு சரியா யோசனை வந்து வாரு. வளையத்துல சதுரத்தை விட்டுட்டு போயிட்டு இப்ப M1 R2 போடும் நாம, வளையத்துக்கு சதுரம் இருக்கு MR2. அப்ப அதை போடுன்னு சொல்லி மேல எஸ்ஐக்கு போங்க, நீங்க செகண்ட் லைனுக்கு வாங்க. உரு ஒன்றில் காணப்படுகின்றவாறு ஆரை உடைய புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய அன்லைன் பண்ணி வைங்க. புறக்கணிக்கத்தக்க திணிவு. அப்ப வளையத்துல திணிவு இல்லைன்னு சொன்னா வளையத்துல சதுர்பம் இருக்கா? சதுர்பம் இல்லை. அந்த M2 வர M0 சொன்னா சதுர்பம் இல்ல. அப்ப அதை நல்லா மேல நோட் பண்ணிக்கணும். சோ வளையத்துக்கு சதுர்பம் இல்ல. இப்ப நீங்க பாருங்க, இப்ப அவன் கேட்கான் என்ன சொன்னா I2 தொகுதியின் மொத்த சுழற்சியகப்பட்ட சக்தி ஈக்கான கோவை தான் கேட்கான். தொகுதியின் மொத்த சுழற்சியகப்பட்ட சக்தி ஈக்கான கோவை. அப்ப இதுல சதுரம் I2. அப்ப இந்த I2 எதுக்கு சமன் இருக்க போகுது உங்களுக்கு? M2R2. அப்ப I1 எதுக்கு சமன்? M1R2. வளையத்துல திணிவு புறக்கணிக்கத்தக்கது. சோ வளையத்துக்கு சதுரம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா I1R2 I2R2 இதோட தான் சுழலுது. சோ சதுரம் சொல்றது ஒரு எண்ணிக்கணியம் எல்லாம் சேர்ந்து கூட்டுப்பட போகுது. அப்ப கூட்டுப்படத்துல half ஐக்கு பதிலா நீங்க என்ன மொத்த சதுரம் I1 plus I2 ஒமேகா ஸ்கொயர் இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகே சரியா? மொத்த சுழற்சியாக கேள்வி I2 காணச்சிலான கேள்வி இல்ல ஒரு புள்ள I2 கண்டு I1க்கு பதிலா M1R2 I2க்கு பதிலா M2R2 எழுதி இப்படி கொடுத்தாலும் சரி. சரியா? இதான் ஆன்சர். இது ஆன்சர் இல்ல, அவனுக்கு விளங்க பாருங்க எட் பண்ணிருக்கீங்கன்னு அந்த ஐடியா தான் இங்க பாப்பான். கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்ப 3க்கு வாங்க. I0 ஆனது மேலே A2 குறிப்பிட்ட தொகுதியின் POQ சதுரப்பம் A2 பெற்ற கோவையை பயன்படுத்தி அன்லைன் பண்ணுங்க. A2 பெற்ற கோவையை பயன்படுத்தி I0 சமன் I1 plus I2 காட்டுமா? அப்படிங்க பாருங்க, இது மொத்த சுழற்சியகப்பட்ட சக்தி என்ன? half I1 plus I2 omega. இப்ப சொல்லுவான் தொகுதியில மொத்த சடுத்து திருப்பம் என்ன? I0. அப்ப தொகுதியில மொத்த இயக்கப்பட்ட சக்தி என்ன? E சமன் half I0 omega square. இப்ப இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அப்ப ரெண்டும் என்ன? ஒன்றை தான் சொல்லுது. 1 சமன் 2. அப்ப பாத்தீங்கன்னா half I1 plus I2 omega square equal to half I0 omega square. So I0 equal to I1 plus I2. சரியா? நார்மலா கேள்வி கேட்டு போறான் A part. சரியா? அவ கேள்வியில வந்து அந்த இதை விளங்கிக்கணும், என்னத்தை வினவுவான் என்ன மாதிரி போறான்னு சொல்லி. அப்ப A part சிம்பிளா கேள்வி கேட்டிருக்கான் சடுத்து திருப்பத்தை பத்தி. இங்க நம்ம வளையத சடுத்து பார்க்கறது காரணம் புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய. சரியா? இப்ப B பார்ட்டுக்கு வாங்க. மேலே M1 M2 ஆகியவற்றுக்கு பதிலாக ஒவ்வொன்றும் M தினுடைய 10 சரசம துணிக்கைகள் இப்போது வளையத்தின் விளிம்பின் சம இடைவெளியில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. I ஆனது நிலைக்குத்தாக அச்சு POQ பற்றி ஒரு துணிக்கை சடுத்து திருப்பும் எனில் நிலைக்குத்து அச்சு பற்றி POQ பற்றி தொகுதியின் சடுத்து திருப்புக்கான ஒரு கோவை எழுதுக. அன்லைன் பண்ணுங்க, எழுதுக. உங்களுக்கு எழுதுதான் சொல்லி கிடக்கு, கண்டு காட்ட சொல்லி செல்ல இல்லை. சோ அதனால நீங்க நார்மலா எழுதினாலும் ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன சொல்லுவான்னு சொன்னா துணிக்கைய வந்து இப்ப இதுல வந்து M1 M2 இதுக்கு பதிலாக 10 துணிக்கைகளை வச்சானோம். சம இடைவெளியில வச்சான்னு சொன்னா விளிம்புல வட்ட வளையத்தை அந்த விளிம்புலகான் சம இடைவெளியில 10 துணிக்கையை வச்சான். 2 4 6 சரி 10 துணிக்கை வச்சு ஒவ்வொன்றையும் சடுத்து திருப்பம் என்ன வர போதும்? MR2 இப்படி 10 வர போகுது. அப்ப சடுத்து திருப்பம் சொல்றது எண்ணிக்கணியம். அப்ப எண்ணிக்கணியம் சொன்னீங்க எல்லாத்தையும் கூட்ட போறீங்க. சோ கூட்டினீங்க சொன்னா மொத்த சடுத்து திருப்பம் என்ன? 10 MR2. ஆனா ஒரு துணிக்கிற சடுத்து திருப்பம் அவன் 5 சொல்லுவான். அப்ப I சமன் MR2 சமன். இப்ப அவன் கேள்வியில வாரது என்ன சொன்னா மொத்த தொகுதியில சடுத்து திருப்பம் என்ன? அப்ப அதுக்கான கோவை IT சொல்லுவான். சோ IT எதுக்கு சமன்? 10 IT சமன். சரியா? அப்ப இந்த 10 ஐக்கு சமன் டைரக்டா கொடுக்குது. இப்படி ஒவ்வொரு சடுத்து திருப்பத்தை கூட்டி MR2 இப்படி இப்படி கூட்டி MR2. சோ இங்க 10 இருக்கு. சோ 10 MR2
சரி, எல்லாத்தையும் எழுதணும். 10m ஸ்கொயர். ஸோ 10i. இது செய்முறையோட ஹார்ட்வேர் மாதிரி வரும். சரியா? இப்படி கொடுத்தீங்கன்னா ஓகே. கேள்விக்கான பதில். போட் மங்களா இருக்கான். சரியா? ஒன் ஸ்மால் சொல்லியிருக்கீங்க. சொல்லியதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொன்றையும் சரதத்திற்கு எம்ஆர்ஸ்கான்னு சொல்லி வருது. ஸோ ஒவ்வொன்றை நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா பாருங்க 10m ஸ்கொயர் வர போகுது. ஸோ ஒரு சரதத்திற்கு 5 சொல்லுதான். அப்ப i ஈக்குவல் டு mr ஸ்கொயர். ஸோ 10i. சரியா? நம்மளா ஆன்சர் பண்ணக்கூடியதான் இருக்கு. சரி, அடுத்த சைடு இப்போ சி பாட்டுக்கு போவோம். இப்போது மேலே பியில் விவரிக்கப்பட்ட வளையம் புறக்கணிக்க சகோதரமுடைய அச்சாணியில் உரு 2 காட்டப்படுகின்றவாறு புறக்கணிக்கத்தக்க திணிவுள்ள சமச்சீராக நிலைப்படுத்தப்பட்டுள்ள சிலை கம்பிகளை பயன்படுத்தி நிலைக்குத்து அச்சாணி பிஓக்கியுடன் ஒன்றுபடுமாறு நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தொகுதியின் பின்னர் நேரம் t=0 ஓய்வில் இருந்து அச்சாணி பிஓக்கியூ பற்றி ஒரு கிடைத்தளத்தின் ஒரு மாறா கோண ஆர்முகள் அல்பாவுடன் சுழல் தொடங்கி ஒரு மாறா கோண கதை ஒமேகாவை அடைகின்றது. அன்லைன் பண்ணுங்க. மேல புறக்கணித்தக்க அதுல நிறைய விஷயத்துல செல்லுதான். புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய வளையம், புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய கம்பின்னு சொல்லு. சரியா? அப்ப அந்த வேர்டு முக்கியமானது. இப்ப இந்த தொகுதியை கொண்டு போய் வச்சானா ஒரு இடத்துல வச்சான். சரி, அந்த இடத்துல அவன் செல்ல அந்த பேர் அச்சாணி வச்சான். ஓன்ற அச்சாணி வச்சான். சரியா? இதுல புறக்கணிக்கத்தக்க இப்படி கம்பிகள் வச்சிருக்கான். கம்பிகள் வச்சிருக்கான். அதே திணிவும் எம் திணிவும் 10 இருக்கு. 10 எம் திணிவு இருக்கு. இப்ப இது ஆரம்பத்துல ஓய்வுல இருந்து, அப்ப ஆரம்ப ஒமேகா நாட் 0 இருந்து அல்பான்னு செல்ல ஒரு கோண ஆர்முடுகளோட ஒமேகான்னு செல்ல ஒரு வேகத்தை அடையுதாம். அல்பான்னு செல்ல ஒரு கோண ஆர்முடுகளோட ஆரம்பிச்சு. இப்ப சொன்னா மாறா கோணக்கதி ஒமேகாவை அடைவதற்கு தொகுதி எடுத்த நேரம் டீக்கான ஒரு கோவை. அப்ப அல்பா கோண ஆர்முடைய தொகுதி இயங்கிட்டு போய் ஒரு மாறா கோணக்கதி ஒமேகாவை அடையுதான். இப்ப அந்த மாறா கோணக்கதி ஒமேகா அடையதுக்கு எடுத்து நேரம் டீயா இருந்தா டீக்கான ஒரு கோவை. இப்ப நான் என்ன செய்யேன்? ஒமேகா சமன் ஒமேகா நாட் பிளஸ் அல்பா டீன சமன்பாடு பிரதியிட்டா இறுதியான கோண வேகம் ஒமேகா, ஆரம்பம் 0. ஸோ அல்பா இன்டு டி. டி என்று சமன் இருக்க போதும் ஒமேகாவின் கீழ் அல்பா இருக்கு. அப்ப இதுதான் மாறா கோணக்கதி ஒமேகா அடையத்துக்கு எடுத்த நேரமா இருக்கும். சரியா? நான் இப்ப அடுத்தது போறேன். அடுத்தது பாருங்க. தொகுதி மாறா கோணக்கதி ஒமேகா அடையும் போது அது ஆற்றிய சுற்றல்களின் எண்ணிக்கை. அன்லைன் பண்ணுங்க. சுற்றல்களோட எண்ணிக்கை கிடக்கு. உங்களுக்கு திரும்பிய கோணம் இல்ல, சுற்றல்களோட எண்ணிக்கை. அப்ப கவுண்ட் எத்தனை சுற்றல் சுற்றி இருக்குன்னு சொல்லி கேட்டு. அப்ப நான் திரும்பிய கோணம், அதை கோண இடப்பெயர்ச்சியை பார்க்க போறேன். கோண இடப்பெயர்ச்சிக்கு எனக்கு சமன்பாடு தெரியும். ஒமேகா வர்க்கம் சமன் ஒமேகா நாட் வர்க்கம் பிளஸ் 2 அல்பா டீட்டா ஈக்குவேஷன் எல்லாம் போட்டா இறுதியா இது அடைய வேகம் ஒமேகா வர்க்கம், ஆரம்பம் 0. ஸோ 0 பிளஸ் 2 அல்பா டீட்டா. இதை நான் டீட்டா பார்த்தா ஒமேகா வர்க்கத்தின் 2 அல்பா. அப்ப திரும்பின கோணம் டீட்டா எதுக்கு சமன் சொன்னா ஒமேகா வர்க்கத்தின் 2 அல்பாவுக்கு சமனா இருக்க போகுது. அப்ப நான் கேட்டது என்ன? சுற்றல்கள் எண்ணிக்கை. ஒரு சுற்றல்கள் என்ன வரப்போகுது உங்களுக்கு? 2π. ஒரு சுற்றல் 2π. ஏன்னா பாருங்க, ஒரு முழு வட்டம் சுத்தி வந்து 360. அப்ப 2π. அப்ப இந்த சுற்றல் எண்ணிக்கை எதுக்கு சமன் சொன்னா டீட்டா திரும்பின மொத்த கோணத்தை 2π ஆல பிரிச்சா, உதாரணமா 4π சுற்றல் அடைஞ்சிருந்துச்சுன்னா 2 சுற்றல், 6πனா 3 சுற்றல். ஏன்னா ஒரு சுற்றல் 2π. 2π ஆல பிரிச்சது சமன்.
அப்போ ஒமேகா வர்க்கத்தின் 4 பை ஆல்பான்னு சொல்லி வரும். எனக்கு கேட்டது சுற்றல்களுடைய எண்ணிக்கை. அது தொகுதி மாறா கோணகதி ஒமேகாவுடன் அச்சு பிஓகே பற்றி சுழலும் போது ஒரு துணிக்கையில் தாக்கும் மைய நாட்டு விசை எஃப்க்குரிய ஒரு கோவை எழுதுங்க. ஒரு துணிக்கு அப்போ ஒரு துணிக்கிற திணிவும் எம் தெரியும், இது மைய நாட்டு விசை. அப்ப எஃப் சமனா இருக்க போதும் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். கோவை எழுதத்தான் சொல்லியிருக்கான். எஃப்கான கோவை எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். கோவை பெருகண்டு சொல்லி இருந்தா நீங்க என்ன சொன்னா மையத்தை நோக்கி எஃப் சமன் எம் பிரயோகிக்க எஃப் சமன் எம் இன்டு ஏக்கு பதிலா ஆர் ஒமேகா ஸ்கொயர். சோ எஃப் சமன் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் இப்படி காட்டணும். பெருகண்டு வந்தா மையத்தை நோக்கி எஃப் சமன் எம் பிரயோகிக்க சில வேர்டை நீங்க யூஸ் பண்ணி காட்டணும். பெருகண்டு சொல்லி இந்த கேள்வி வந்திருந்தால் சரியா. அவன் தந்திருக்கான் எஃப்டா, சோ அதை நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும். இப்ப கேள்விய என்னோட சைடுக்கு மூவ் பண்ணுவான். இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா ஆக்கல்களை தொங்க விட்டுரும். அப்படின்னா இந்த சர்க்கஸ்ல வந்து ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கு, இப்படி தொங்கி சுத்துவது. அப்ப அந்த இதுக்கு இதை மூவ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க பாருங்க, இப்ப 10 பேரை அப்படியே தொங்க விட்டு சரியா. இந்த இடத்துக்கு பதிலாக திணிவாக 10 பேர் தொங்க விடுவாங்க. பாருங்க, ஓய்வில் இருக்கும் ஒரு 3 காட்டப்பட்டுள்ள இரட்டினத்தின் கட்டமைப்பு மேலே சியில் விவரிக்கப்பட்ட தொகுதியின் கட்டமைப்பை ஒத்தது. எனினும் எம்எனும் நிலைத்த புள்ளிகளுக்கு பதிலாக தொகுதியானது புறக்கணிக்கத்தக்க திணிவுள்ள சங்கிலியின் துவங்கும் ஏரியில் அமர்ந்துள்ள 10 கதிர்களை கொண்டுள்ளது. அச்சு பிஓக்யூ பற்றி ஏரிகளும் கதிரைகளும் இல்லாத இரட்டினத்தின் சலத்துவம் ஆன்லைன் பண்ணுங்க. ஏரிகளும் கதிரைகளும் இல்லாத இரட்டினத்தின் சலத்துவ திருப்பம் வந்து என்னத்தையா 32,000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 32,000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. ஏரிகளும் இதுகளும் இல்லாத இதுல சலத்துவ திருப்பம். அதுல புறக்கணிக்கத்தக்க திணிவுள்ள சங்கிலிகளையும் ஏரிகளில் அமர்ந்துள்ள 10 கதிரைகளையும் கொண்டுள்ளது. கதிரைகளையும் சங்கிலிடையும் இதை என்ன செய்யணுமா நமக்கு புறக்கணிச்ச இயலுமாம். அவனே சொல்லுவான். அவட திணிவை வந்து நீங்க என்ன செய்யுங்க புறக்கணிங்கன்னு சொல்லி சொல்லுவான். இப்ப பாருங்க, ஏரிகள் ஒவ்வொன்றின் திணிவு 70 கிலோகிராம் ஆகவும் கதிரைகள் ஒவ்வொன்றின் திணிவு ஒவ்வொரு ஏரிகள்ல இருக்க ஒவ்வொருத்தர திணிவும் 70 கிலோகிராமும் கதிரைகள திணிவு 20 கிலோகிராம் ஆயிருப்பேன். பிஓக்யூ வச்சு பற்றி மொத்த சடத்துவத்தை காணும். சடத்துவரை கணிக்கும் போது ஏரியினும் அவரின் கதிரின் மொத்த திணிவு அச்சு பிஓக்யூவில் இருந்து கிலோத்தரும் 10 மீட்டர். அப்ப இந்த 6 10 மீட்டர்னு சொல்லி எடுக்கும். சரி, அப்ப மொத்த சடத்துவம் எண்ணுக்கு சமன் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 32,000 ஏன்னா சடத்துவம் எண்ணிக்கை சும்மா நம்பரை கூட்ட மாதிரி கூட்டலும் 32,000 சொல்லி இந்த ரெட்டினத்தை சடத்துவம் இருக்கும். அதையும் 10 பேர் தனித்தனி சடத்துவத்தையும் கூட்டத்துக்கு சமன். அப்ப எனக்கு ஒரு ஆள் சடத்துவத்தை நான் கண்டேன் பாருங்க. ஒரு ஆள் திணிவு வந்து 70 மொத்தமா 90 எனக்கு கதிரையும் இதுவும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கு. அப்ப 90 எம்ஆர்ஸ்க்கு அளவு கூட போறேன் 10 வரைக்கும். இதுதான் ஒரு ஆள் சடத்துவத்தை இருக்கும். இது மாதிரி 10 இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும் 10 பேர் சடத்துவத்தையும் சேர்த்து போடணும். அப்ப 10 தர சரியா 90 ஏன்னா 20 70 90 எம்ஆர்ஸ்க்கு அளவுல 100. அப்ப இதை நான் போட்டேன்னு சொன்னா 32,000 பிளஸ் 90,000 32,000 90,000 வரப்போகுது. ஸோ இதை நீங்க எட் பண்ணுங்க, உங்களுக்கு வரப்போகுது 122,000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. 122,000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 தான் தொகுதிட மொத்த சடத்துவ திருப்பமா இருக்க போகுது. இப்ப கோணம் டீட்டாவின் பெருமானத்தை காணும். இப்ப என்ன செய்யலாம், இவர் ஒரு டீட்டா கோணம் சாஞ்சிருக்காரு. சரி, சதுரம் எண்ணிக்கணியா நீங்க திணிவிட திருப்பதி வர்க்கம் தான் பார்க்க போறீங்க. சோ இது சாஞ்சிருந்தாலும் 10 மீட்டர்ல எப்படி சாஞ்சிருந்தா திணிவு இப்படிதான் தாக்க போகுது. இந்த அச்சில இருந்து இதுதான் 10 மீட்டர். சோ இந்த திணிவு தாக்கிறதுக்கான தூரத்தை தான் நீங்க போகணும். சோ 10 மீட்டர் வரும். ஓகே, இப்ப என்னண்டா இவர் இப்ப டீட்டா கோணம் சாஞ்சிருக்காரு. இந்த டீட்டாட பருமன் என்ன? இப்ப அந்த கேள்வி என்ன சொன்னா டீட்டாட பருமன் என்ன? டீட்டாட பருமனை பாருங்க. நீங்க இப்படி எடுத்தா இந்த இலையில வந்து இந்த இவர்ல டீண்ட இலை இருக்க போகுது. இங்க அந்த மனிதர் இருக்காரு, இங்க தொகுதி எம்ஜி தாக்க போகுது, இது டீட்டா இருக்க போகுது. இது நான் கூறு பிரிச்சா டி கோஸ் டீட்டா சமனா இருக்க போகுது எம்ஜி. அப்ப எம்ஜின்னு சொல்லியது மொத்த நிறை, மொத்த நிறன்னு சொல்லியது மனிதனையும் கதிரையுடைய மொத்த நிறை உங்களுக்கு வரப்போகுது 900 நியூட்டன் சொல்லி 90 மனிதனையும் 90 எனக்கு 900 சொல்லி வரப்போகுது.
சரியா? கேமரா பிளர் ஆகுதா? சரியா? அப்ப மனிதனின் மீது மொத்தம் 90 எடுத்தால 900 சொல்லி வரப்போகுது. அப்ப t cos θ எனக்கு சமமா இருக்க போகுது, எனக்கு 900க்கு சமமா இருக்க போகுது. இப்ப சரியா கேமரா? சரி, அடுத்தது பாருங்க, t sin θ நாம் பிரிச்சா அது மைய நாட்டு விசை இருக்கும். பாருங்க, t sin θ சொல்லி மைய நாட்டு விசை இருக்கும். அது எதுக்கு சமமா இருக்க போகுது? mr ஒமேகா ஸ்கொயர். அப்ப அது mr ஒமேகா ஸ்கொயர் சமம். அப்ப t sin θ சமன் இதுல திணிவு வந்து 90 6 10 ஒமேகா ஸ்கொயர். என்ன ஒமேகா ஸ்கொயர் சொல்லி வந்து பாருங்க மேல 1 நிமிடத்துக்கு 12 சுற்றல்கள். அப்ப 1 நிமிடத்துக்கு 12 சுற்றல்களா கடந்தா 1 நிமிடத்துல திரும்ப கோணம் என்ன? 12 தர 2 பை. ஏன்னா ஒரு சுற்றல் 2 பை. கீழே 60, இதுதான் ஒமேகா. பாருங்க, 1 நிமிஷத்துக்கு 12 சுற்றல்களாம். சரி, நார்மலா பாருங்க, ஒரு செகண்டுக்கு 12 60 சுற்றல் சொல்லி சுத்தி வர அந்த சுழற்சியில எண்ணிக்கலாம். இங்க நம்ம எண்டு சொல்லி அவட எண்ணிக்கை. ஆனா நம்மளுக்கு தேவை என்ன? தீட்டா. தீட்டாவின் கீழ் டி தான் ஒமேகாவே. அப்ப தீட்டா நம்ம சொல்லி 2 பையால இருக்கும். 12 செல்வது 3 எடுக்கணுமா? அப்ப 12 தர 2 தர 3 கீழ் 60. அப்ப இதே மாதிரி சொல்லி விட்டுங்க 5. அப்ப 6 கீழ் 5. சரியா? 6 கீழ் 5 என்ன சுருக்கி கொடுக்கலும். 6 கீழ் 5 வரப்போகுது. 6 கீழ் 5 நம்ம என்ன சுருக்கி கொடுத்தோம் சொன்னா 1.2 சொல்லி வரப்போகுது. 1.2 சொல்லி வரும். அப்ப ஒமேகா வர்க்கத்தை நீங்க என்ன செய்யப்போங்க? 1.2 முழுவதும் இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒன்றா ஒரு அடுத்த ஈக்குவேஷன் பிரிச்சோம். அப்ப நான் இப்ப என்ன செய்யறது? 2 பிரிச்சு உண்டாது. அப்ப டீயும் போகும், sin θ cos θ செட்டப் வரப்போகுது. sin θ சமன் சொன்னா tan θ சமன். அப்ப tan θ சமன் 90 தர 10 தர 1.2 முழுவதும் இருக்கும். கீழே 900. இதே மீது அப்படியே வெட்டுப்பட்டா 1.2 முழுவதும் வர்க்கம் சொல்லி 12 தர 12 144. சோ தசம 1.44. θ சமன்டா tan இன்வெர்ஸ் 1.44. இதை நீங்க சார்ட்ல தேடி கொடுத்தீங்க கோணத்தை சரியா இருக்க போகுது. சரியா? இப்ப தொகுதியின் மொத்த சுழற்சி ஏகப்பாடு சக்தியை காணும். அப்போ தொகுதியில மொத்த சடத்துவ திருப்பம் தெரியும், அவரோட ஒமேகாவும் தெரியும், சுழற்சி ஏகப்பாடு சக்தி காட்டியிருக்கு மொத்தம். அப்ப E7/2 5 சில மொத்த சடத்துவ திருப்பம் 1,22,000 தர ஒமேகா சில 1.44 வரப்போகுது. ஒமேகா வர்க்கமே 1.2 முழுவதும் வர்க்கம். சோ 1.44 சொல்லி வரப்போகுது. சோ இதை நீங்க ஷார்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா இதுதான் ஒரு ஆன்சரா இருக்கு. சரி, ஷார்ட் பண்ண உங்களுக்கு வரும் வீடு என்ன சுருக்கம் அவங்களை பார்த்தது. $87,840. அப்ப இவ்வளவுதான் தொகுதியில மொத்த ஏகப்பாடு சக்தியா இருக்கும். சரியா? இதுதான் உங்களுக்கும் கேள்வியா காட்டியிருக்க விஷயம். நார்மலா கேள்வி போயிருக்கு. 2016 பிசிக்ஸ் நீங்க எடுத்து பார்த்த மட்டும் எம்சிக்யூம் சரி, ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாம் நார்மலான விதத்துல போயிருக்கு. சோ இவ்வளவுதான் வந்து நிக்க போகுது. சரியா? எல்லாரும் கிளியரா பேசின விஷயங்கள் எல்லாம்? சரி, ஹாய், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட்டடாக முடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் சில மாதிரி டைம் டிஃபைன் பண்ணலாம், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த கிளாஸில் ஷெடியூல் பண்ணியிருப்பீங்க. ஸோ 1.5 hourன்னு சொல்லி வந்து செய்ய கஷ்டம். சரியா? நான் அது சும்மா ஒரு இதுக்கு தான் போட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி டைம் போட்டு. அடுத்த கிளாஸ் நீங்கள் டைமுக்கு அது 5:30க்கு முன்னுக்கு என்ட்ரு ஆகிட்டீங்கன்னு சொன்னா 5th MCக்கு மேலே போகிறதே. சரி, 5:30க்கு முன்னுக்கு நீங்கள் கிளாஸுக்கு என்ட்ரு ஆகிட்டீங்கன்னு சொன்னா எனக்கு என்ன செய்யணும்? கண்டினியூவா 5:30க்கே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கிளாஸ். நீங்க என்ட்ராக லேட் ஆகத்தால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சேன். ரெக்கார்ட் வீடியோ இன்ஷா அல்லாஹ் நான் குரூப்ல போடுவேன்.